நீங்க சீக்வன்ஸா டிரான்சாக்ஷன் நடக்கலாம். ஆனா ரீட் வேல்யூ ரைட் வேல்யூங்கிற பொறுத்தளவுல ரீட் வேல்யூ எந்த டிரான்சாக்ஷனுக்கெல்லாம் ரீட் ஆபரேஷன் நடக்குது தேவைப்படுது, எந்தெந்த டைம்ல தேவைப்படுது அப்படிங்கிறது டைம் ஸ்டாம்ப் ஆஃப் ரீட் வேல்யூ, டைம் ஸ்டாம்ப் ஆஃப் ரைட் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள், டிரான்சாக்ஷன் 1 needs what? Transaction 1 needs என்னது? Read as well as write. Say transaction 2 needs read operation. Transaction 3 need read only operation. Transaction 4 only write operation needed. For that case, first it will be initiate the read value. Read timestamp value அப்படின்னா என்ன? ரீட் ஆபரேஷன் 4 டிரான்சாக்ஷனுக்கும் எப்போ முடியுது? இது எல்லாமே ஒரு பர்டிகுலர் ரெக்கார்டை வச்சுதான் நம்ம சொல்றோம். ஒரு பர்டிகுலர் ரெக்கார்டு லாக்கிங் வச்சுக்கணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ரெக்கார்டுக்கு ரீட் ஆபரேஷன் எவ்வளவு டைம் எடுத்துக்குது அப்படிங்கிறது தான். அப்போ நீங்க இந்த பர்டிகுலர் ரெக்கார்டு ஃபர்ஸ்ட் T1 டிரான்சாக்ஷன் ஒரு ரெக்கார்டை ரீட் பண்ணுது. நெக்ஸ்ட் செகண்ட் ரெக்கார்டை விட தேர்ட் ரெக்கார்டுக்கு அந்த ரீட் ஆபரேஷன் முன்னாடியே வந்துருது டைம் ஸ்டாம்பிங்ல. அப்படி வந்தா அப்ப அந்த 30th செகண்ட முடிச்சிட்டு என்ன செய்யும்? இங்க 20th வராது, அடுத்து ஏதாவது டிரான்சாக்ஷன் இருக்கா அப்படின்னு பார்க்கும். புரிஞ்சுதா? சோ அதனோட ரீட் வேல்யூ என்னது? 30 தான் இருக்கும். அண்டர்ஸ்டுட்? ஆனா ரைட் வேல்யூ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன்லயும் ரைட் இருக்கு, ஃபோர்த் டிரான்சாக்ஷன்லயும் ரைட் இருக்கு. அப்போ இதனோட ரைட் வேல்யூ எவ்வளோ? 40th செகண்ட். அப்போ ரீட் வேல்யூ டைம் ஸ்டாம்ப் ஆஃப் one transaction should be less than the time stamp of other transaction. Then only that transaction will be executed. Otherwise it will lock, and after some time only it will be recovered. Understood? So இப்படி இதுதான் டைம் ஸ்டாம்பிங் அப்படிங்கிறதுக்குள்ள இது. Okay, next one is I will show you once it is getting shared. Okay, what is deadlock? Deadlock nine. Deadlock nine. Have you heard the word deadlock? See, a process to be carried out. If the process to be carried out, two processes are carried out, but each one of the process to be waiting for each other. But both the processes are not able to be executed, not able to be completed. That situation is called a deadlock. Is it? Deadlock means what? Both the process in a line, but both the process not able to be completed. That situation. Okay, a process cannot be completed even having a resources available, because one is waiting for another. What is the situation means? For example, a process P1 and P2 is there, and R1, R2 are the two resources also available. R1 resources allocated to P1, R2 resources is allocated for the P2. Both the process can able to do, but the thing is P1 is needed R2, same time P2 is needed R1. That means what? Already holding the resources, but it is not yet released, even though it needs waiting for other resources. See, எனக்கு ஒரு வேலை இருக்கு, அந்த வேலை நான் ஹோல்டு பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இந்த வேலையை நான் முடிக்கிறதுக்கு இன்னொருத்தரோட ரிசோர்சஸ் எனக்கு தேவைப்படுது. அந்த ரிசோர்சஸ் அவர் வேலையை முடிச்சிட்டு தான் எனக்கு கொடுக்க முடியும். அதே சேம் டைம் அந்த
அந்த ரிசோர்சஸ் அந்த ப்ராசஸர் வந்து இவர் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிற ரிசோர்சஸக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்போ அவரும் செய்ய முடியல, நானும் செய்ய முடியல. அப்படிங்கிற சிச்சுவேஷன் தான் என்னது, டெட்லாக். அப்போ இந்த டெட்லாக்கை எப்படி அவாய்ட் பண்றது? டெட்லாக் இருக்குங்கிறது ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷன். இப்போ நம்ம எல்லாமே கன்கரண்ட் ஆபரேஷன் உலகத்துல இருக்கோம், மல்டி ப்ராசஸிங் மல்டி டாஸ்கிங் உலகத்துல இருக்கும். அப்படி இருக்கும்போது எந்த இடத்துல டெட்லாக் அக்கர் ஆயிருக்கு, என்னென்ன பிரச்சனைனால டெட்லாக் வர வாய்ப்பு இருக்கு, அதை எப்படி ஐடென்டிஃபை பண்றது, அதை எப்படி அவாய்ட் பண்றது அப்படிங்கிறது தான் டெட்லாக்கோட ப்ராசஸ். டெட்லாக் ஐடென்டிஃபிகேஷன், டெட்லாக் ப்ரிவென்ஷன், டெட்லாக் அவாய்டன்ஸ் அப்படின்னு 3 இதா நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ இந்த மாதிரி ரெண்டுக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? அதுக்கு பேரு தான் that are some situations. What are all the situation to be okay? Anything else want to talk with me? ஏதாவது நீங்க திரும்ப சொல்லணும்னா சொல்றேன், நீங்க சேட் பண்ணலாம். I am seeing that chat only. Okay, ஸ்கிரீன் தான் ஷேர் ஆக மாட்டேங்குது. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட். நேத்து இப்படிதான் ஆச்சு, ஆனா கொஞ்ச நேரத்துல ஷேர் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஷேர் ஆக மாட்டேங்குது, அதான் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட். ஓகே, கண்டிப்பா நான் திரும்ப ஒரு தடவை எல்லாமே ஷேர் பண்றேன், எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். And even though I am not wasting your time, valuable time, that's why I am dictating and explaining the thing without the thing. Okay, எனக்கு இப்போ ஒயிட் போர்டு வந்தா கூட நான் திரும்ப எழுதி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். அது ஏன்னு தெரியல, நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணியும் ஆன் பண்ணிட்டேன். இட் நெவர் ஷேர்ட் மீ. கெட்டிங் சூன் ஐ திங்க் சோ. ஓ, அப்படி ஷேர் பண்ண முடியுமா என்ன சாட்ல? பிபிடி என்கிட்ட இல்ல, இந்த ஸ்கிரீன் தான் இருக்கு. ஐ திங்க் இஃப் யூ டிசேபிள் யுவர் வீடியோ, வீடியோட you can able to share your screen. ஏமா வீடியோ தெரியுதுமா, ஆனா my PPT ஃபைல் தான் ஷேர் ஆக மாட்டேங்குது. ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்களாங்கிறது எனக்கு தெரியல, அது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. பட் என்னோட ஸ்கிரீன் வந்து நான் இருக்கு, அதை நான் ஷேர் பண்ண முடியும். நான் உங்க மெயில் ஐடி கொடுங்க, நான் ஷேர் பண்றேன். சரியா? I'll note down your mail ID and I will share it. Surely I will take at the end of the class. எப்பவுமே நான் எல்லா கிளாஸும் முடிச்ச பிறகு ஒவ்வொரு கிளாஸ்ல இருந்தும் ஒவ்வொரு பர்சனோட மெயில் ஐடியை நான் வாங்கிக்குவேன். இப்போ நீங்க MCA, BCA, MSAT இருக்கீங்கன்னா ஒவ்வொருத்தரோட மெயில் ஐடி வாங்கிட்டு அதை நான் அவங்க மெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணிடுறேன். நியூ டீம்ஸ் எப்படி நியூ டீம்ஸ் போட்டா நான் யூசர் ஏரியா, இது வந்து எங்களுக்கு ஷெட்யூல்டு ஒண்ணுமா, நாங்க வந்து யூனிவர்சிட்டியோட இதுலதான் பண்றோம். இந்த இது வந்து நோட்டபிள் டு தட் ஒன். அண்ட் ஒன் மோர் திங், நியூ டீம்ல பண்ணும்போது அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து எங்களுக்கு அவங்க கொடுக்கணும். சரிங்களா? கொஞ்சம் ஒரே நான் ட்ரை இத்தனை கிளாஸ்லயும் ஷேர் பண்ணிட்டேன், பட் இந்த இதுல தான் வரமாட்டேங்குது. வந்துரும், hopefully we can get it. I will share it. Okay, even though bye. Okay, don't waste my time and your time also. Okay, I'll do that. And hold and wait. அந்த சிச்சுவேஷன் டெட்லாக் வந்து நம்ம எந்தெந்த இடத்துல எல்லாம் அக்கர் ஆயிருக்குங்கிறது எப்படி பாக்குறதுங்கிறது ஹோல்ட் அண்ட் வெயிட்ங்கிற சிச்சுவேஷன். ஹோல்ட் அண்ட் நான் என்ன சொன்னேன், அதாவது A1 வந்து P1 P2 ரெண்டு ப்ராசஸ், R1 R2ங்கிற ரெண்டு ரிசோர்சஸ் இருக்கு. P1க்கு வந்து ரிசோர்சஸ் அலோகேட் பண்ணியாச்சு, R1 ஹோல்டு பண்ணிட்டு இருக்கு P1. அதே மாதிரி R2வும் P2 R2 வந்து P2க்கு அசைன் பண்ணியாச்சு. ரெண்டையும் ஹோல்டு பண்ணி அந்த வேலையை அது செஞ்சிருக்கலாம், செஞ்சுக்கிட்டு அதை முடிச்சுட்டு ரிலீஸ் பண்ணலாம். ஆனா அந்த வேலை செய்யும் போதே
R1 வேல்யூ P2க்கு தேவைப்படுது, P1 வேலைய வந்து R2 தேவைப்படுது, வேலைக்கு R2 தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் என்னது இப்படி நிக்கிறதுக்கு பேரு தான் டெட்லாக் அப்படின்னு ஹோல்டன். அண்ட் இன்னொரு ஒரு சுச்சுவேஷன் என்னன்னா மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ். வாட் இஸ் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ்? ரிலேட்டிவ்லி எல்லாமே ஒண்ணு போலதான் இருக்கும். ஒண்ணுக்காக ஒண்ணு வெயிட் பண்றது, அதே இது அதுக்காக இது வெயிட் பண்றதுக்கு பேரு தான் என்னது டெட்லாக் சுச்சுவேஷன். தட் இஸ் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். இப்போ P1 ப்ராசஸ் executed, the P1 process allotted for assigned for not assigning. P1 is using R1, R1 is used by P2, P2 is again waiting for P1 process. That situation is mutually exclusive. உனக்காக நான் வெயிட் பண்றது, எனக்காக நீ வெயிட் பண்றதுங்கிறது மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ். அதே மாதிரி இன்னொரு சிச்சுவேஷன் என்னன்னா சர்க்குலர் வெயிட். சர்க்குலர் வெயிட் அப்படிங்கிறது என்னன்னா சர்க்குலர் வெயிட் அப்படின்னா என்னன்னா A is waiting for B completion, B is waiting for C completion, and again the C is waiting for A's completion. அப்போ circularly it will be weighted. That situation is called circular weight. So இந்த மாதிரியான சிச்சுவேஷன்லாம் அக்கர் ஆகுதுன்னா that should be identification. இதெல்லாம் 3 டைப் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு டிரான்சாக்ஷன் வந்துருச்சு அப்படின்னாலே நீங்க ஒரு ட்ரீ மாதிரி போட்டுக்கலாம். ஒரு நோடு வந்து கிரியேட் ஆகும். அந்த நோடு கிரியேட் பண்ணி இன்னொரு ப்ராசஸ் ஆரம்பிக்குதுன்னா லெஃப்ட் ட்ரீ ரைட் ட்ரீ அப்படிங்கிற மாதிரி நோடு கிரியேட் ஆகி ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு. இப்போ ஏதாவது ஒரு ரிசோர்சஸ் இன்னொரு இதுக்காக வெயிட் பண்ணுதுன்னா அந்த இடத்துல ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆயிடும். அந்த கிராஃப்ல வெயிட் ஃபார் கிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை அவாய்ட் பண்றதுக்கு என்னன்னா அந்த டெட்லாக் அவாய்ட் பண்றதுக்கு if you are assigning the process that will be noted down in a tree or a graph, that graph forms a cycle means wait cycle means that should not be able to do that one. அதை எப்படி அவாய்ட் பண்றது அப்படிங்கிறது தான் அதனோட இது. See, the deadlock ஐடென்டிஃபை பண்றதுக்கு 3 சிச்சுவேஷன் சொன்னோம். That is wait for hold and wait, mutual exclusion, circular wait அப்படின்ட்டு. அதை எப்படி அவாய்ட் பண்றது அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு ட்ரீ மாதிரி ஒண்ணு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரீ இருந்ததுன்னா அந்த ட்ரீல ஒவ்வொரு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் போதும் ஒரு இது வந்து வந்துட்டே இருக்கு. ஒரு நோடு கிரியேட் ஆகிடும். இந்த நோட் இன்னொரு ப்ராசஸ் அது கம்ப்ளீட் ஆகும்போது இன்னொரு நோடு ப்ராசஸ் ஆகும். பட் நான் இப்ப சர்க்குலர் வெயிட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த ப்ராசஸ் இன்னொன்னுக்காக வெயிட் பண்ணுதுன்னா அந்த கிராஃப்லயும் ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆயிடும். அப்ப அந்த கிராஃப்ல சைக்கிள் ஃபார்ம் ஆகுதுனாலே தட் இண்டிகேட்ஸ் தட் அவர் சிஸ்டம் காட் வித் சர்க்குலர் வெயிட் டெட்லாக் சிச்சுவேஷன். ஹவு வி கேன் ரெக்டிஃபை இட்? அதை வந்து ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷனை சஸ்பெண்ட் பண்ணிட்டு இன்னொரு ப்ராசஸ்க்கோ முடிச்சுட்டு அடுத்த ப்ராசஸை ரிலீஸ் பண்ணுவாங்க. திஸ் இஸ் த டெட்லாக் அவாய்டன்ஸ் அண்ட் டெட்லாக் ஐடென்டிஃபிகேஷன். சரிங்களா? சர்க்குலர் வெயிட் சிச்சுவேஷன் ஏற்படும் பொழுது நீங்க வெயிட் ஃபார் கிராஃப் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? கிராஃப் வச்சு நீங்க அத சிச்சுவேஷனை அவாய்ட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. அது இல்லாம வேற என்ன சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் நம்ம எப்படி எல்லாம் நம்ம அவாய்ட் பண்றது அப்படிங்கிறதுக்கு பேங்கர்ஸ் அல்காரிதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் நான் எழுதி சொல்லி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரே ஒரு செகண்ட், இன்னொரு வாட்டி ட்ரை பண்றேன்.
Guys, can it able to see my screen now? Sorry for the delay. I am so sorry. Okay. Hopefully we will be successfully complete this session, I think so. Okay. I'll once again complete it. So what I said, that timestamp method I have yesterday we finished, no? A unique identifier which is created by DBMS that indicate a relative starting time of the transaction. அதுதான் சொல்ல அந்த எப்போ உள்ள வருதோ அதுதான் ரிலேட்டிவ் டைம் which relative starting time of the transaction அப்படிங்கறத அது இண்டிகேட் பண்ணும் DBMS. சரி, ஒரு அதுல வந்து ரெண்டு இது நீங்க நோட் பண்ணணும். தட் இஸ் சிஸ்டம் கிளாக், இன்னொன்னு வந்து லாஜிக்கல் கவுண்டர்ங்கிறது. சிஸ்டம் கிளாக் வந்து என்ன செய்யும், அட் அ டைம் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஸ்டார்டட், எப்போ ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கிற டைமை நோட் பண்றதுக்கு சிஸ்டம் கிளாக் இன்வால்வ் ஆகுது. இன்னொன்னு லாஜிக்கல் கவுண்டர் வந்து இது வந்து இன்கிரிமெண்ட் ஆகும் இல்ல டிக்ரிமெண்ட் ஆகும், எப்போ வந்து டைம் ஸ்டாம்ப் உள்ள வருது. டிக்ரிமெண்ட் த கவுண்டர் when new time stamp assigned to transaction. அந்த புது ஒரு டிரான்சாக்ஷன் முடிக்கிறதுக்கு இன்னொரு டைம் ஸ்டாம்ப் வரும் இல்லையா, அதாவது இன்னொரு டிரான்சாக்ஷனை லாக் பண்றோம் இல்லையா, அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு பேரு தான் லாஜிக்கல். அது வந்து ஒவ்வொரு முடிய இன்கிரிமெண்ட் ஆகும் இல்லைன்னா டிக்ரிமெண்ட் ஆகும். தட் இஸ் a logical counter. Is increment or decrement the counter, new time stamp is assigned to the transaction. இதுல வந்து ரெண்டு டைம் ஸ்டாம்ப் வந்து நம்ம ஒரு டிரான்சாக்ஷன் ஒன்னு அரைவ் ஆகுது அப்படின்னு சொன்னா டைம் ஸ்டாம்ப் ஆஃப் 1 அப்படின்னு டினோட் பண்ணுவோம். அந்த இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு 9 o'clock இது ஸ்டார்ட் ஆகுதுன்னா இதனோட டைம் வேல்யூ டைம் கிளாக் என்ன 9 o'clock ஃபார் டிரான்சாக்ஷன் 1. 9:10க்கு T2 ரீச் ஆகுதுன்னா டைம் ஸ்டாம்ப் ஆஃப் டியூ வந்து 9:10. ஓகே, டைம் ஸ்டாம்ப் ஆஃப் TS1 வந்து 9 o'clock. டைம் ஸ்டாம்ப் ஆஃப் செகண்ட் டிரான்சாக்ஷன் இது வேல்யூ என்னன்னா 9:30, 9:10 எக்ஸெட்ரா. அப்போ டைம் ஸ்டாம்ப் ஆஃப் 1 வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு டைம் ஸ்டாம்ப் ஆஃப் 2 இருந்தாலே ஒழிய ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் கேரி அவுட் ஆகும். இதுதான் இந்த ஒரு லாக்கிங் சிஸ்டம். ஓகே, if it is 1 it will be executed. That is the formula we need to maintain that. Within that you need to follow two timestamp value, read timestamp and write timestamp. The largest timestamp of any transaction that executed read successfully. Okay, எந்த ஒரு டிரான்சாக்ஷன் முடிகிற வரைக்கும் ரீட் ஆபரேஷன் எவ்வளோ லென்த்தியா அது யூஸ் பண்ணுது, சக்சஸ்ஃபுல்லா ரீட் ஆகுதோ அதுக்கு பேரு வந்து ரீட் டைம் ஸ்டாம்ப். இன்னொரு வேல்யூ என்ன, ரைட் டைம் ஸ்டாம்ப். அதே மாதிரிதான் the largest time stamp of any transaction that executed right operation successfully அப்படின்னா என்ன அப்படிங்கறத இதுல பார்ப்போம். இப்போ T1, T2, T3, T4ங்கிற 4 டிரான்சாக்ஷன் ஒரு வேலை செய்யறதுக்கு நம்ம என்ன சொன்னோம், ஒரு ரெக்கார்டை வந்து ஒரு அக்கௌண்ட்ல இருந்து 100 ரூபாய் இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா 2 ரெக்கார்டை நம்ம ஆக்சஸ் பண்ண வேண்டியது இருக்கு. தட் இஸ் 2 டிரான்சாக்ஷன்ஸ் கேரிட். லைக் தட் ஒரு ஆபரேஷன் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு 4 ரெக்கார்டு தேவைப்படுது. அப்படிங்கிறப்போ T1 வந்து 10, 20, 30, 40 செகண்ட்ஸ்ல வருது. ஆனா வந்தா கூட ரீடு எப்ப தேவைப்படுது, அது வந்து எல்லா நேரமும் ரீடு ஒரு பர்டிகுலர் ஆபரேஷன் தேவைப்படாது, ரைட்டும் ஒரு ஆபரேஷன் தேவைப்படாது. இப்போ இந்த 4 டிரான்சாக்ஷனுமே எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு, ஏங்கிற ரெக்கார்டை டிபெண்ட் பண்ணி இருக்கு. எல்லா இடத்துலயும் பாருங்க, T1லயும் ரீடு ரைட் ஏ, T2ல ரீட் ஆபரேஷன் மட்டும் இருக்கு, T3ல ரீடு ஏ and T4ல ரைட் ஏ. Every transaction depends with record A, but the read and write operation timing will be differ one after another. Understood? சரி, இப்போ T1 வந்து ஃபர்ஸ்ட் ரீட் ஆகுது. ரீட் ஆன உடனே இனிஷியலா டைம் டிரான்சாக்ஷனோட
ரீட் டைம் ஸ்டாம்ப் வந்து 0ல ஸ்டார்ட் ஆகுது. 10th செகண்ட்ல ரீட் ஆபரேஷன் T1 வருது. T1 10ன்னா இப்போ கரண்டா டைம் ஸ்டாம்ப் வேல்யூ வந்து 0. 0 இஸ் லெஸ் தேன் 10. ஸோ என்ன பண்ணுது 10th அகெயின் ஒரு முதல் டிரான்சாக்ஷன் 10th முடிஞ்சிடும். அடுத்து டிரான்சாக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுது. 0th இதுல அப்டேட் ஆகாது. ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் வந்து 10ல இருக்கு, 10ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுத்த டிரான்சாக்ஷன்ல நீங்க 20ல ரீட் ஆபரேஷன் நடந்தா கூட T3 தான் என்ன செய்யுது, T3 தான் ஃபர்ஸ்ட் ரீட் பண்ண கேக்குது. நான் சொல்றது புரியுதா புரியலையா உங்களுக்கு? ஐ திங்க் it will maybe clear, I think so. இது வந்து so இது சொல்றது ஓகே. இங்க பாருங்க, இப்போ P1ல வந்து T1ல ரீட் ஆபரேஷன் கேக்குது. அதுக்கு அடுத்து T3ல தான் ஒர்க் அவுட் ஆகுது. புரியுதுங்களா? T3ல தான் ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ T1ல R1 ஆஃப் A ப்ராசஸ் பண்ணி முடிச்சிடும். அடுத்து வந்து 30th செகண்ட்ல தான் T3 வருது. T3 ரீட் பண்ண கேக்குது. ஸோ T3 now என்ன அப்டேட் ஆகும், டைம் ஸ்டாம்ப் 30ன்னு அப்டேட் ஆகும். அப்போ 10 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 30. ஸோ 10 ப்ராசஸ் ஆயிடும். அடுத்து 30 இருக்கு, 30 வந்துருச்சு. இப்போ 30 ப்ராசஸ் வந்து பண்ணிட்டு இருக்கு. அகெயின் கொஞ்ச நேரத்துல T2 வந்து ரீட் ஆபரேஷன் கேக்குது. சரிங்களா? T2 கேட்கும்போது 30 முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியாது, 30 இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 20ன்னு இருக்கு. அப்போ இந்த வேலைய அது முடிக்க முடியாது. So this process will not able to at the time stamp of read time stamp என்னது, இதுக்கு 30ல முடிச்சிருச்சு. இந்த வேலையை முடிக்க முடியாது. சரி, அடுத்து ரைட் ஆபரேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரைட் டைம் ஸ்டாம்புக்கு என்னது 10th செகண்ட்ல வருது. இந்த 10th செகண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் அது முடிஞ்சிடும். அடுத்த ரைட் ஆபரேஷன் எங்க வருது, 40th செகண்ட்ல தான் கேக்குது. சரிங்களா? 40th செகண்ட்ல கேட்கும்போது 10 இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 40. ஸோ இந்த 40th லொகேஷன் கிரியேட் ஆயிடும். ரைட் டைம் ஸ்டாம்ப் வேல்யூ ஆஃப் A வந்து 0. ரைட் ஆஃப் A T1 it has 10. 0 is less than or equal to 10 இருக்கிறதுனால that will be executed. Update T4 வரும்போது 40th ஆகும். அப்போ 10 is current வந்து டைம் ஸ்டாம்ப் வேல்யூ வந்து A வந்து 10 is less than or equal to 40. Now it will be successfully completed. அப்போ right time stamp value for this transaction என்னது 40. read time stamp of this transaction என்னது 30. இந்த பர்டிகுலர் இது ஒர்க் ஆகாது, எக்ஸிக்யூட் ஆகாது. இந்த ரெண்டு ரீடு தான் P2 ஓடது ரீடு ஆகாது. புரியுதுங்களா? இது வந்து ஒன் வே ஆஃப் லாக்கிங் டைம் ஸ்டாம்பிங் மெத்தட். ஓகே, சரி. now you understood the locking process. Second one is deadlock. I said no. It is the situation in which two or more transactions are waiting for one another to give up holes. Okay, and give up the locks. அந்த இதை கொடுக்கிறதுக்கு it is the situation which is two or more transactions are waiting for one another to give up to create the give up to finish it. அந்த இதுக்கு முடியும். இப்போ T1 வந்து T2க்காக வெயிட் பண்றது, T2 வந்து T1க்காக வெயிட் பண்றது. that situation is called a deadlock situation. சரி, இப்போ ஒரு சிச்சுவேஷன் இதுக்கு தான் நான் சொன்னேன். R1 வந்து P1க்கு அசைன் ஆயிருக்கு, R2வும் P2 அசைன் ஆயிருக்கு.
but P2 is waiting for R1 and the same thing P1 is waiting for R2. So this situation we can call it as deadlock. Okay, so the deadlock ஒரு டிரான்சாக்ஷனா இருந்தா எப்படி வெயிட் பண்ணும் அப்படிங்கறத இதுல பாருங்க. இப்போ பாருங்க, லாக் எக்ஸ் எக்ஸ்ங்கிற ஒரு ரெக்கார்ட்ல எக்ஸ்க்ளூசிவ் லாக் கொடுக்குறோம். ரீட் எக்ஸ் ரைட் எக்ஸ், ரீட் எக்ஸ் ரைட் எக்ஸ்ன்னு சொல்லிட்டோம். இங்க நம்ம கமிட் பண்ணல, இன்னும் ரிலீஸ் பண்ணல, வெயிட் ஸ்டேட்ல தான் இருக்கு. அதே நேரத்துல T2ல வந்து எக்ஸ்க்ளூசிவ் லாக் ஆஃப் ஒய் அண்ட் எக்ஸ் ஒய்யை ரீட் பண்றோம், ரைட் பண்றோம், அன்லாக் பண்ணியாச்சு. இந்த அன்லாக் பண்ற வரைக்கும் என்ன செய்யும், இது வெயிட் பண்ணுது. அகெயின் லாக் எக்ஸ், சரியா, லாக் எக்ஸ் ரீட் ரைட் பண்ணிட்டு அன்லாக் பண்ணுது. அன்லாக் பண்ணாதானே அடுத்து இந்த எக்ஸ் இந்த வெயிட் ஸ்டேட்டுக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வெயிட்டிங் ஸ்டேட் இருக்குல்ல, ஒவ்வொன்றும் அதனோட இதை வந்து ரிலீஸ் த லாக் ஆன் ஒய். T2 வந்து T1 வந்து எதுக்காக வெயிட் பண்ணுது, இந்த அன்லாக் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணுது. இந்த அன்லாக் நீங்க பண்ணாம விட்டுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். This is the wait state of X. So if you are not releasing or unlocking that X, automatically it will be waited. So waiting for T1 to release a lock X. அதே மாதிரி waiting for T2 to release the lock Y. Once you have given unlock, then only this will be released. This situation, the unlocking இல்ல அப்படிங்கிற situationல deadlock வந்து occur ஆகுது. This type of transaction வந்து deadlock. What are the necessary condition on deadlock? நான் ஒன்னு மிஸ் பண்ணிட்டேன் பாத்தீங்களா, அது no preemption, அது ஒன்னு இருக்கு. ஓகே, hold and wait, mutually exclusion, no preemption and circular wait. Hold and wait என்ன, currently holding the resources that were granted earlier and waiting for another resource that are assigned to some other transaction. Isn't it? See, R1 is assigned to A, R2 is assigned to P2, but the thing is, P1 is waiting for R2 for completion, and same thing P2 is waiting for R1 for completion of P1. So this waiting stage is called hold and wait. What about the mutual exclusion? Same thing. P1க்காக இது வெயிட் பண்றதும் P2க்காக இது வெயிட் பண்றது. நீ முடிச்ச பிறகு நான் முடிச்சுக்கிறேன், நான் முடிச்ச பிறகு நீ முடிச்சுக்கிறேன், ரெண்டு பேரும் வெயிட் பண்ணுது. The process is requesting resource which is already locked by other process or transaction. No preemption condition அப்படின்னா என்னென்ன, necessary condition அப்படின்னா no preemptionனால என்னது, preemptionனா என்ன, ஒரு ஒர்க்கை நீங்க பண்றீங்கன்னா அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துடணும் இல்லையா, அங்கேயே இருக்க முடியாது இல்லையா. If your work is completed, then release the lock, then others can use that one. That is called preemption. But the situation is no preemption means even though you have completed your transaction, it did not release the lock. That situation is called no preemption. When that situation is called it as a deadlock occur. Sometimes என்ன செய்வாங்கன்னா, நம்ம ஒரு கியூலயே பாத்தீங்கன்னா அவங்களும் போக மாட்டாங்க, மத்தவங்களையும் போக விட மாட்டாங்க, அப்படியே நின்றுட்டே இருப்பாங்க. நீங்க டிராபிக்லயே பாருங்க, டிராபிக் நம்ம பைக் ஓட்டிட்டு இருக்கும் போதோ இல்ல கார் ஓட்டிட்டு இருக்கும் போது they never allow us. See, ஒரு ரோட்ல வந்து ரெண்டு பேரும் போக வழி இருக்கலாம், பட் அவங்க சென்டர்லயே போயிட்டு இருப்பாங்க, வழியே கொடுக்க மாட்டாங்க. That type of thing is no preemption. Okay, another one is circular wait. I said no, X is waiting for Y, Y is waiting for Z, Z is waiting for X. Circularly it will be waited for all the transactions. That situation is called an deadlock. அப்போ necessary condition for the deadlock என்னன்னா hold and wait, no hold and wait, then what, mutual exclusion and no preemption, after that circular wait.
ஓகே, இந்த சர்க்குலர் வெயிட் இந்த இதெல்லாம் இந்த டெட்லாக்கை எப்படி டிடெக்ட் பண்றது அண்ட் அவாய்ட் பண்றது அப்படின்னா வெயிட் ஃபார் கிராஃப். It is the resources allocation graph for the process. It should maintain 3 stages, that is request, use and release. இந்த இதை ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் நீங்க லாக் பண்ணும் போதும் லாக் பண்ணி யூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ராசஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா போயிடும் மேல இருந்து கீழே வரைக்கும். அதை வந்து அந்த கிராஃப்ல பிளேஸ் பண்ணி நம்ம இண்டிகேட் பண்ணிக்கிறதுக்கு டிடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக அப்படி ஒரு வெயிட் ஃபார் கிராஃப்னு ஒன்று டெக்னாலஜி யூஸ் பண்றோம். சரி, அதை நான் ஷேர் பண்றேன் உங்களுக்கு. Guys, can you able to see my screen? Deadlock தெரியுதா? இப்போ அடுத்த ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேன். ஓகே, thank you. Okay, deadlock detection by wait for graph. It is the resource allocation graph for the process. The 3 states of resources are request, use and release. These are all the 3 states of a transaction. இப்ப பாருங்க, இந்த கிராஃப் வந்து இப்போ இந்த டெட்லாக் வந்து எதுக்கு அக்கறை ஆகுது, இதை எப்படி நம்ம அவாய்ட் பண்றது அப்படின்னு பார்க்கணும். இப்போ என்னோட நம்ம கம்ப்யூட்டர் லேப்லயே எடுத்துக்கோங்களேன், என்னென்ன ரிசோர்சஸ் இருக்கும், நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும், நிறைய பிரிண்டர்ஸ் இருக்கும், சர்வர்ஸும் மோர் தென் 1 சர்வர்ஸ் எல்லாம் இருக்கு. See, the thing is, ஒரு ஏதாவது ஒரு இடத்துல ஒண்ணுதான் இருக்குங்கிற பட்சத்துல அதை எல்லாரும் யூஸ் பண்றதுக்காக நிறைய பிரச்சனைகள் வரும். இப்போ நான் வந்து நிறைய சிஸ்டம் நிறைய ரிசோர்சஸ் கொடுத்துட்டேன்னா யூஸ் பண்றது ஈஸி. நிறைய டெட்லாக் வர்றதுக்கு பிரச்சனை, நிறைய டெட்லாக் வர்றதை அவாய்ட் பண்ணலாம் கொஞ்சம், அப்படித்தானே? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ எங்க லேப், நம்ம யூனிவர்சிட்டி லேப்ல வந்து நீங்க வந்து பாப்பீங்க, எத்தனை இருக்கு, 1 BCA ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும், 4 பே இருக்கு இல்லையா? 1, 2, 3 and 4 பேஸ் ஆர் தேர். 4 பேஸுக்குமே 4 பிரிண்டர்ஸ் அலோகேட் பண்ணுவோம். அப்போ 4 பிரிண்டர் அலோகேட் பண்றதுனால டெட்லாக் வராம எல்லாருக்கும் ஷேரபிள் இருக்கு, ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ நான் ஒவ்வொரு பேக்குமே ஒரே ஒரு பிரிண்டர் தான் கொடுத்தேங்கிறப்போ பிரச்சனைகள் வருது இல்லையா? அதுதான் இங்க என்ன சொல்றாங்க, இப்போ R2 இஸ் ஹோல்டிங் P1, அதாவது அசைன்டு ஏதோ ஒண்ணு அசைன்டு இப்போ அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி R1 வந்து P1க்கு ஹோல்டு பண்ணிட்டு இருக்கு. ஆனா P2 வந்து P3 வந்து R1 ரெக்வெஸ்ட் பண்ணுது. இது முதல்ல பார்ப்போம். P1 எடுத்துக்கோங்க, P1 இருக்கு, P1 வந்து R1 வந்து ஹோல்டு பண்ணிட்டு இருக்கு. P1 is a process, R1 is a resources. P3 is requesting R1. P3 is requesting R1 என்ன செய்யுது, ஆட்டோமேட்டிக்கா என்ன கொடுத்துரும். ஏன்னா அந்த புள்ளியா வச்சிருக்கேன் பாத்தீங்களா R1க்கு பக்கத்துல, ஏன் அது வச்சிருக்கேன், இந்த டாட்டா வச்சிருக்கேன் இல்லையா? அப்படின்னா என்ன, மோர் தென் ஒன் இன்ஸ்டன்ஸ். புள்ளியா வச்சிருக்கிறதுக்கு பேர் தான் என்னது, instances. That is the R1 having more than 1 instances. அதே மாதிரி R2க்கும் நிறைய இருக்கு. இது ஒரு பிரிண்டரா இருக்கலாம், இல்ல ஹார்ட் டிஸ்கா இருக்கலாம். இதுதானே எல்லாரும் ஷேர் பண்ண போறோம். அப்போ இது ரெக்வெஸ்ட் பண்ணுதுன்னா இப்போ மோர் தென் 1 இருந்தா ரிலீஸ் பண்ணிடும்.
ஈவன் தோ P1க்கு 1 கொடுத்துருக்கோம், ஒரு R1 இருக்கும், இன்னொரு ஹார்ட் டிஸ்கே இன்னொரு பார்ட் ஆஃப் த யூசர் ஏரியாவை எதுக்கு கொடுக்க போகுது, P3க்கு கொடுத்துரும். அதே மாதிரிதான் R2 is already assigned to P2 இருந்தா கூட இங்க more than one resources இருந்தா P1 கேட்கும் போது அது கொடுத்துட போகுது இல்லையா? இது ஒரு வகை. சரி, இத எப்படி நம்ம கொடுக்கலாம்? அப்படி கொடுக்கறதுக்கு பேரு தான் இந்த மாதிரி வெயிட் ஃபார் கிராஃப்னு போடும்போது P1, P3, P2 இந்த 3 ப்ராசஸோட கிராஃப். இது இத ரெக்வெஸ்ட் பண்ணுது, இது இங்க ரெக்வெஸ்ட் பண்ணுது. இந்த இடத்துல என்ன இருக்கு, நமக்கு சஃபிஷியண்டா இருக்கிறதுனால இங்க சைக்கிள் ஃபார்ம் ஆகல. சஃபிஷியண்டா இல்லைன்னா என்ன செய்யும், P2வும் P3 ரெக்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேரு வெயிட் ஃபார் கிராஃப். இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும்போது என்ன ஆகுது, சைக்கிள் ஃபார்ம் ஆகுது. இந்த சைக்கிள் ஃபார்ம் ஆகிறதுக்கு பேரு தான் டெட்லாக். அதை அவாய்ட் பண்றது எப்படி அப்படிங்கறத பார்க்க போறோம். If all the resources have single instance and cycle is formed, then the system is in a deadlock. If cycle is there but resources have more than one instance, then deadlock may or may not occur. Understood? சொல்றது புரிஞ்சது இல்லை? இப்போ ஏற்கனவே நிறைய சஃபிஷியன்ட் ரிசோர்சஸ் இருந்ததுன்னா சைக்கிள் வந்தாலும் ரிலீஸ் ஆயிடும். may or may not occur, deadlock வராது. ஆனா ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் மட்டும் இருந்து நிறைய பேர் அதை வெயிட் பண்ணிட்டு இருந்தா என்ன ஆகும், வெயிட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். அடுத்து என்ன பார்ப்போம், டெட்லாக் அவாய்டன்ஸ் பை பேங்கர்ஸ் அல்காரிதம். ஓகே, இதுதான் இம்பார்ட்டன்ட், பேங்கர்ஸ் அல்காரிதம். சரியா? அப்புறம் என்ன பார்க்க போறோம், ரெக்கவரி மேனேஜ்மெண்ட். Okay, deadlock avoidance by Banker's algorithm. Each process declared maximum number of resources. Banker's algorithm என்னமா, யூஸ்வலா ஒண்ணுமே இல்லை. இப்போ நம்ம வீட்டுல ஒரு 2 பேர் 3 பேர் வேலை பார்க்கறோம்னு வச்சுக்கோங்க. 3 பேரோட பணமும் வச்சு தானே நம்ம செலவு பண்ணுவோம். ஒவ்வொருத்தரோட்டையும் எவ்வளவு பணம் இருக்கு, அவங்க பணத்தை குடும்பத்துக்கு தேவையான எல்லா இதுக்கும் யூஸ் பண்றோம். இப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு ரிசோர்சஸ் இருக்காங்க. அந்த 2 ரிசோர்சஸும் ஏர்ன் பண்ற ஃபண்டை என்னென்ன, இப்போ சாப்பாட்டுக்கு, மெடிக்கலுக்கு, பிள்ளைங்க படிப்புக்கு, அப்புறம் என்டர்டைன்மெண்ட்டுக்கு, இப்படி நம்ம செலவு பண்ணுவோம்ல. எல்லாத்தையுமே இப்போ நம்ம வாங்குற சம்பளத்தை எல்லாத்தையுமே முதல்ல என்டர்டைன்மெண்ட்டுக்கு செலவு பண்ணிடுவோமா? பண்ண மாட்டோம்ல, பண்ண மாட்டோம். இப்போ எல்லாத்தையுமே படிப்புக்காக செலவு பண்ணுமா? பண்ண மாட்டோம். எல்லாத்தையுமே சாப்பாட்டுக்காக செலவு பண்ணுவோமா? செலவு பண்ண மாட்டோம். அப்போ இருக்கிற ரிசோர்சஸ எப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பிளிட் பட்ஜெட் போடுறோம்ல, அதுதான் இந்த பேங்கர்ஸ் அல்காரிதம். அப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா டெட்லாக் வராம பண்ணலாம். இப்போ நம்ம வாங்குற சம்பளத்தை எல்லாத்தையும் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் கொண்டாடி எல்லாத்தையும் முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த மாசம் ஃபுல்லா நம்ம ரன் பண்ண முடியுமா? அடுத்து நமக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்றது? அது எமர்ஜென்சி சிச்சுவேஷன் சார், நான் அந்த இடத்துல நம்ம டெட்லாக் ஆயிடுவோம் இல்லையா? So that thing is follow in the same Banker's algorithm. இங்க என்னன்னா, இங்க பாருங்க, each process declare maximum number of resources. Ensure resource allocation can never be a circular weight. சரியா? சர்க்குலர் வெயிட் வராம இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன செய்யணும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணி மேக்சிமம் கொடுத்து அந்த வேலையை முடிக்க பார்க்கணும்.
அப்படிங்கிறது தான் இதனோட அப்ஜெக்டிவ் பேசிக். If the system is in a safe state, that is no deadlock. If the system is in unsafe, possible of deadlock. It means, see, this is the common problem day-to-day life what we have faced. That's all. See, Banker's algorithm. The total number of resources available here is A, B, C. நான் என்ன சொன்னேன், அப்பா அம்மா 2 பேரும் சம்பாதிக்கிறாங்கன்னு சொன்னேன். இதுல அப்பா அம்மா பையனும் சம்பாதிக்கிறாங்க, அந்த கீழே நிறைய பிள்ளைங்க இருக்காங்க, குடும்பத்துல பெரியவங்க இருக்காங்க, அவங்கள எல்லாரையும் நம்ம காப்பாத்த போறோம் அப்படிங்கிற சிச்சுவேஷன் எடுத்துக்கோங்க. You take it as an example here. A, B, C 3 resources are available. ஆனா வேலை எத்தனை வருது? P0, P1, P2, P3 and P4. There are 5 more process need to complete it. Okay, 5 important work is there. But the thing is, we have P0 is comes first, but 10, 5, 7 is available. But இந்த பாருங்க, அடுத்த காலம் பாருங்க. ஃபர்ஸ்ட் காலம் என்னது? ப்ராசஸ். செகண்ட் காலம் என்னது? அலோகேஷன். தேர்ட் காலம் வந்து மேக்சிமம் நீடட். நீங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் காலத்தை விட்டுருங்க, தேர்ட் காலத்தை பாருங்க. மேக்சிமம் நீடட் அப்படின்னா என்ன? இப்ப P0 ப்ராசஸ முடிக்கணும்னா என்ன? இன்னைக்கு என்னோட குடும்பத்தை ஃபுல்லா நான் ரன் பண்ண, இந்த மாசம் ஃபுல்லா ரன் பண்ணணும்னா 7 A வேணும், 5 B வேணும், 3 C வேணும். Understood what I am saying? இவ்வளவு ரூபா வந்து இதுக்கு தேவைப்படுது, இவ்வளவு ரூபா இவ்வளவு தேவைப்படுது. இது Cல வந்து எனக்கு C also 3 resources I need. B resources need 5 B resources, 7 A resources available only. A P process can be completed. Okay, அதே மாதிரி P1 ப்ராசஸ் முடிக்கணும்னா 3 A process resources and 2 B resources and 2 C resources needed for complete that P1. Same thing P2, P3, P4, like that. Number of that denotes the third column. சரிங்களா? This much of resources needed for complete the P4 process. Okay, understood? நமக்கு நிறைய ரிசோர்சஸ் இருக்கு, நிறைய ப்ராசஸர் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல ஒரு ப்ராசஸ் நம்ம என்ன சொல்லியிருக்கேன்? சீரியலைசேஷன் பண்றேன்னு சொல்றேன். ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? சீரியலைசேஷன் பண்ணணும். இப்போ நான் என்ன செய்யணும்? சாப்பாட்டுக்குங்கிறதுக்காக நான் என்ன, சாப்பாட்டுக்கு இவ்வளவு ரூபா ஆகும்னு இருந்தாலும் சாப்பாட்டுக்காக ஃபுல்லத்தையும் ஒதுக்கிட முடியாது. அந்த ரூபாயை அப்படியே வச்சுக்கிட்டு, எனக்கு ஒரு காய்ச்சல் வரும்போது, அந்த ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வரும்போது ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு அதுல இருந்து எடுக்க வேண்டியதா இருக்கும். அகெயின் என்ன பண்ணுவோம்? திரும்ப அதுல நம்ம சரியான பிறகு நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணி பணத்தை செலவு பண்ணுவோம். அதே ப்ராசஸ் தான் இங்கேயும். முதல்ல இவ்வளோ ரிசோர்சஸ் தேவைப்படலாம் ஒவ்வொரு ஒர்க்குக்கும் இருந்தா கூட, இருக்கிற ரிசோர்ஸ் இப்ப நான் P0 வந்த உடனே எனக்கு அவைலபிள் இருக்கதான் செய்யுது. 10 A இருக்கு, 5 B இருக்கு, 7 C இருக்கு. எல்லாத்தையுமே அதுக்கு அலோகேட் பண்ணிட்டா என்ன, மத்த வேலையே பண்ண முடியாது. எல்லா வேலையும் மாசத்துல பிகினிங்ல இருந்து கடைசி வரைக்கும் போகணும். அப்படின்னா என்ன பண்றது? அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யுங்க? அலோகேட் பண்றோம். மினிமம் அலோகேஷன் 0, 1, 0, 2, 0, 0, 3, 0, 2, 2, 1, 1, 0, 0, 2 இனிஷியல் அலோகேஷன் பண்ணிடுறோம். புரியுதுங்களா? இனிஷியலா என்ன பண்றோம்? பூரத்தையும் அலோகேட் பண்ணிடுறோம். கொஞ்சம் கொஞ்சமா அலோகேட் பண்ண அவங்கவுங்க ஸ்டார்ட் பண்ணுங்க வேலைய. P ப்ராசஸ் பண்ணும், P1 ஏன்னா சீரியலா தானே பண்ண போகுது. ஒரு ரிசோர்சஸ் அலோகேட் பண்ணா அந்த ரிசோர்சஸ் வச்சு அந்த வேலையை முடியும். அடுத்தவங்க ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை யூஸ் பண்ணி இன்னொன்னு பண்ணுங்க அப்படிங்கறதுக்காக கொண்டு வராங்க. P0 எல்லாரும் ஃபாலோ பண்றியா கைஸ்? ஆர் யூ ஃபாலோயிங் மை கிளாஸ்? பேங்கர்ஸ் அல்காரிதம் இது கொஞ்சம் பிக் ஸ்டீல்ல கேட்பாங்கம்மா. ஏதாவது புரியலன்னா உடனே கேளுங்க, தயவுசெய்து கவனிங்க. சரி.
ஓகே, இப்போ P1 சரி, இப்போ ஃபர்ஸ்ட் காலம் வந்து ப்ராசஸ், செகண்ட் காலம் வந்து மினிமம் அலோகேஷன், இனிஷியல் அலோகேஷன் கொடுத்துட்டோம். தேர்ட் காலம் வந்து எவ்வளவு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டோம். சரிங்களா? சரி, இப்போ எவ்வளவு தேவைப்படுது, எவ்வளவு அலோகேட் பண்ணிருக்கோம். அப்ப ரிமைனிங் எவ்வளவு தேவைப்படும்? ரிமைனிங் நீடட் லாஸ்ட் காலம் பாருங்க, மேக்சிமம் மைனஸ் அலோகேஷன். நம்ம பி ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்க்கு பிக்கு வந்து 1 தான் கொடுத்துருக்கோம். அப்ப என்ன தேவைப்படுது? 7 வேணும், 7A வேணும், பி வந்து 4 வேணும், சி வந்து 3 வேணும். ஓகே, இவ்வளோ நீடட், ரிமைனிங் நீடட் டு கம்ப்ளீட் P0. அதே மாதிரி செகண்ட் ப்ராசஸ் பண்ணணும்னாலும் என்ன பண்ணணும்? ஏ வந்து 1 வேணும், பி 2 வேணும், சியும் 2 வேணும். அதே மாதிரி P2 கம்ப்ளீட் பண்றதுக்கு 6 வேணும், ஏ வேணும், 6A வேணும். பிகாஸ் 9 தேவைப்படுது, 3 தான் அலோகேட் பண்ணிருக்கோம். தட்ஸ் வை செகண்ட் காலம் அலோகேட்டட். லிசன் பண்ணுங்க, தயவு செய்து பொறுமையா நான் சொல்றதை லிசன் பண்ணு. இதுல P1 ப்ராசஸ், P2 வந்து மினிமம் அலோகேஷன், இனிஷியல் அலோகேஷன். தேர்ட் காலம் denotes the maximum needed. அண்ட் ஃபிஃப்த் காலம் இருக்கு பாருங்க, ஃபிஃப்த் காலம் தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். ஃபிஃப்த் காலத்துல என்ன செய்ய போறோம்? நம்ம இனிஷியல் அலோகேஷன் பண்ணிட்டோம், இன்னும் எவ்வளவு தேவைப்படுதுங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நான் ஒவ்வொருத்தருக்கும் எந்தெந்த இடத்துல நம்ம எந்தெந்த ரிசோர்சஸ் கொடுக்கலாங்கிறது தெரியும். அதுக்குதான் ரிமைனிங் நீடட்னு லாஸ்ட் காலம் டினோட் பண்ணுது. லாஸ்ட் காலம் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, தேர்ட் காலம் மைனஸ் செகண்ட் காலம். சரியா? செகண்ட் காலத்தில் உள்ள ஏ மைனஸ் தேர்ட் காலத்தோட ஏ மைனஸ் செகண்ட் காலத்திலோட ஏ, தேர்ட் காலத்தில் உள்ள பி மைனஸ் செகண்ட் காலத்திலோட பி, அந்த மைனஸ் பண்ணாதான் இந்த இதெல்லாம் வரும். ஓகே, வந்துருச்சா? இப்போ லாஸ்ட் காலம் denotes the maximum number of resources needed for A, B and C resources. Okay, needed. Okay, இப்போ current work available அப்படிங்கிறது fourth காலம் denote பண்ணுது. இப்ப நமக்கு என்ன அவைலபிலிட்டி இருக்கும்? 4 7 4 3 7 4 3. இப்போ ஒன்னு P0 முடிச்சிரும். P0 முடிக்கணும்னா 7 4 3 இருக்கணும். அது எப்படி 7 4 3 எப்படி இருக்கணும் முடிக்கணும் அப்படின்னு என்ன செய்யணும்? இப்போ செகண்ட் காலம் எடுத்துக்கோங்க. செகண்ட் காலத்துல எவ்வளவு அலோகேட் பண்ணிருக்கோம்னு பாருங்க. ஏ எத்தனை அலோகேட் பண்ணிருக்கோம்? 7ஐயும் அலோகேட் பண்ணியாச்சு. பில 2 அலோகேட் பண்ணிட்டோம். சில டோட்டல் பாருங்க, கீழே டோட்டல் கொடுத்திருக்கேன் பாருங்க. See this total allocation. செகண்ட் காலத்தோட கீழே டோட்டல் பாருங்க, 7 2 5 ஆல்ரெடி allocated. அவைலபிள் எவ்வளோ? மைனஸ் 10 5 7. அதான நம்ம அவைலபிள். 5 ஏல 10 இருந்தது, பில 5 இருந்தது, சில 7 இருந்தது. இப்போ நான் இனிஷியலா கொஞ்சம் கொஞ்சமா 5 ப்ராசஸ்க்கும் கொடுத்துட்டேன். ஆனா மிச்சம் எவ்வளவு இருக்கு? 3 3 2 இருக்கு. இந்த 3 3 2 ஏல 3 பில 3 சில 2 இருக்கு. அப்போ இதை எதுக்கு கொடுத்தா ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். அப்படின்னா இப்போ ஒரு ஃபார்முலா நீங்க அதை ஃபாலோ பண்ணணும். யாருக்கு இந்த ரிசோர்சஸ் கொடுத்தா முடிக்க முடியும் அப்படின்னு. அப்போ ரிசோர்சஸ் P0 முடிக்கணும்னா எவ்வளவு தேவை? 7 4 3 தேவை நீடட். பட் அவைலபிள் வந்து 3 3 2 தான் அவைலபிள் இல்லையா? அப்போ நீடட் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அவைலபிளா இருந்தா அந்த ப்ராசஸ பண்ண முடியாது. ஓகே, லீவ் இட். P1 முடிக்க முடியுமான்னு பார்ப்போம். P1 முடிக்கிறதுக்கு எத்தனை தேவை? 1 2 2 தான் வேணும் இல்லையா? 1 2 2 needed, but 3 3 2 is available. Now you can process P1. P1க்கு எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிரு. முடிச்சிட்ட பிறகு 3 3 2 அவைலபிளா இருக்கும். இங்க என்ன இருக்கு?
200. that means ஆல்ரெடி நம்ம அலோகேட் பண்ண 2 இருக்குல்ல P1ல அதுவும் நமக்கு ரிலீஸ் ஆயிடும். டோட்டலா எவ்வளவு இருக்கு? 3 + 2 5A இருக்கு, 3B இருக்கு, C2 இருக்கு. 532. Okay, now available வந்து 532. maximum is 532. again நம்ம இப்போ P2க்கு வாங்க. P2ல எவ்வளவு தேவைப்படுது? P2க்கு எவ்வளவு தேவைப்படுது? 600 தேவைப்படுது கம்ப்ளீட் பண்றதுக்கு. சி வாங்க, 600 தேவைப்படுது. ஆனா என்ன நமக்கு அவைலபிள் என்ன? 532 தான் இருக்கு. அப்ப பண்ண முடியுமா? பண்ண முடியாது. சோ P2வும் முடிக்க முடியாது. அப்போ P3 பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். P3க்கு எவ்வளவு தேவை? 211 தான் தேவை. 211ங்கிறப்போ என்ன செய்ய போறோம்? 211 is less than or equal to 532. Now it is able to complete it. P3 is completed. P3 complete ஆனா 532 ரிலீஸ் ஆகும். along with that நம்ம 211 வந்து என்ன கொடுத்திருக்கோம்? ஆல்ரெடி allocate பண்ணிருக்கோம். once it is P3 completed, initial allocated resources also released. So 532 plus 211. Totally how much we have released? 743. Now available resources are 743. Now come to P4. P4 is needed 531 need to complete it. 531 வந்து நம்ம complete பண்ணணும். 531 is less than or equal to 743. So 7 இந்த ப்ராசஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால கம்ப்ளீட் பண்ணலாம். 743 இனிஷியலா எவ்வளவு அலோகேட் பண்ணிருக்கோம்? 002. இந்த 002யும் ஆட் பண்ணும்போது 745 ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணிருக்கோம்? P1 கம்ப்ளீட் பண்ணிருக்கோம், P3 கம்ப்ளீட் பண்ணிருக்கோம், P4 கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். Still P0 and P2 has not yet completed. Now the available resources are 745. Now again you compare with, need to finish with P0. P0 போய் பார்ப்போம். P0க்கு எவ்வளவு தேவை? 743. 743 தேவை. ஆனா நமக்கு 745 இருக்கு. So this also P0 now able to complete it. இனிஷியலா நம்ம எவ்வளவு அலோகேட் பண்ணிருக்கோம்? 010 அலோகேட் பண்ணிருக்கோம். 010 P0ல. இப்போ நமக்கு அவைலபிள் ரிசோர்சஸ் எவ்வளோ? 755. இன்னும் நம்ம எதை இன்னும் கம்ப்ளீட் பண்ணாம இருக்கோம்? P4 கம்ப்ளீட் பண்ணாம இருக்கோம். P4 கம்ப்ளீட் பண்ணணும்னா எவ்வளவு தேவை? 531. நமக்கு என்ன இப்ப அவைலபிள் இருக்கு? 755 இருக்கு. So you need to complete it 755. So this will be 302 will be allocated. P4 will be P2 600 தேவைப்படுது. 302 ஏற்கனவே நம்ம allocate பண்ணிருக்கோம். 6 so நமக்கு 755 available இருக்கிறதுனால that will be allocated and everything, the P2 process is completed. All the resources will be released what we have originally having A10, B5, C7 எல்லாமே sequence process ஆயிடும். இப்போ sequence of process வந்து அரை வரப்போ P0, P1, P2, P3, P4 இருந்தாலும் கம்ப்ளீட் பண்றப்போ எப்படி ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகுது? P1, P3, P4, P0, P2. Because depends upon the requirement of the resources, we are allocating the resources for the process. Is the process sequence of execution. If it is executed like this, deadlock will not be occur. புரியுதுங்களா? the time stamping மெத்தடும் அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணோம், அந்த சீரியலைசேஷன் பண்றதுக்கு. இப்போ டெட்லாக்கையும் நம்ம அவாய்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. Have you recovered? புரியுதா? பேங்கர்ஸ் அல்காரிதம்? எஸ், பேங்கர்ஸ் அல்காரிதம் புரியுதா?
Simply presenting PPT within 4 days. This is important subject. What you going to say? I'm not presenting PPT. I'm explaining everything. Balaji, practical classes already we have allotted. You will be coming, no? Okay, I'll repeat the total. Balaji, what you expected? Where you have studied already? Is this readable? Yes. Allocation, that only I am telling you. See, in Banker's algorithm, how initially allocated, how the allocation is done. That thing is repeatedly saying that. See, this is the process arrived P0, P1. The resources are allocated 10, 5, 7, A, B, C. Initial allocation is second column. Third column is representing maximum resources needed for individual process. And fifth column denotes remaining resources needed for the completion of particular process. How we can allocate it? The initial allocation randomly you should give. See, எப்படி நம்ம இருக்கிற resources ரேண்டமா கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல இனிஷியல் அலோகேட் பண்ணுங்க. இனிஷியல் அலோகேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணுங்க எவ்வளவு மிச்சம் இருக்கு, அந்த எவ்வளவு இத எந்த ப்ராசஸ்க்கு கொஞ்சமா தேவைப்படுதோ மிச்சம் இருக்கிறத முதல்ல முடிச்சிடணும். அதுக்கப்புறம் அடுத்தது பண்ணுவோம், அதுக்கு அடுத்தது பண்ணுவோம். அந்த ப்ராசஸ் கான்செப்டை தான் பேங்கர்ஸ் அல்காரிதத்துல கொடுக்குறாங்க. தட் வே யூ ஆர் அலோகேட்டிங் த திங். சிக்ஸ் எயிட் சிக்ஸ் ஒன், ஹேவ் யூ 6861 உங்க நேம் என்னன்னு தெரியல. Okay, now 10, 5, 7. 10 is a resources A, 5 B resources, 7 is this is available resources. You are take it as an example. A ல வந்து நமக்கு 10 resources இருக்கு, B ல வந்து 5 resources இருக்கு, C ல வந்து 7 resources இருக்கு. அத ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் எப்படி நம்ம அலோகேட் பண்றோங்கிறது தான் அதுல சொல்றோம். Yeah, any process we can give any which process, these process that is 0 to 5, the 0 to 4 processor needed these these three resources. அதாவது 0 ல இருந்து P0, P1, P2, P3, P4 all the process needed to complete all the resources, number of the number what which we need, that is the maximum need column is representing. Any process we can give any allocation value. Not like that. That only I am saying that இங்க பாருங்க P1, P2, P3 array first column சொல்லுதா, third columnத்துல என்ன சொல்றோம்னா மேக்ஸிமம் நீடட் A வந்து 7, 5, 3 இருந்தாதான் P1 ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகும். புரியுதுங்களா? 3, 2, 2 ரிசோர்சஸ் அவைலபிளா இருந்தாதான் P1 ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகும். அதுக்காக ஃபுல்லா முதல்லயே P2க்கு கொடுத்துட்டேன்னா மத்தவங்க வந்து வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு மொத்தமா கொடுத்துட்டாலும் ஒரு ப்ராசஸ் வந்து ஒவ்வொரு ரிசோர்சஸையும் சீக்வன்ஷியலா தானே ப்ராசஸ் பண்ண போகுது. அப்போ P1 வந்து R1 யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே P2 வந்து இன்னொரு இதை அலோகேட் பண்ணலாம்ல. அதுக்காக தான் சொல்றோம். புரியுதா? இப்போ புரியுதா? Any process can give any allocation value. Initially randomly you should allocate. இருக்கிற ரிசோர்சஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா முடிக்க மற்றவங்கள ப்ராசஸ முடிப்போம். இந்த மாதிரி முடிச்சா டெட்லாக்க வந்து பேங்கர்ஸ் அல்காரிதத்தை how the deadlock will be avoided with the subsequent so many transactions
how many process carried out in your process, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். நீங்க ஒரு பேங்கர்ஸ் அல்காரிதம் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து இந்த மாதிரி கொடுக்கணும். கரண்ட் அவைலபிலிட்டி, கரண்ட் அவைலபிலிட்டியை எப்படி சொல்லணும் அப்படின்னா, நான் என்ன சொல்றேன்னா, இப்போ P1 P2 P3க்கு இப்போ செகண்ட் காலம் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, யூ கான்சென்ட்ரேட் ஒன்லி த செகண்ட் காலம். நவ் வி ஹவ் இனிஷியல் அலோகேஷன். டோட்டல் இங்க கொடுத்துருக்கேன்ல கீழே, டோட்டல் என்ன 7 to 5 இல்ல, 7 to 5 டோட்டலா இவ்வளோ நம்ம அலோகேட் பண்ணிட்டோம். ஆனா நமக்கு எவ்வளவு இருந்தது இனிஷியலா 10 5 7, 10லயே 7 10, Bல 5, Cல 7. இப்போ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ண நமக்கு கரண்ட்லி அவைலபிள் 3 3 2 இருக்கா? 7 minus 10 3 2, 5 minus 2 3, 7 minus 5 2. இதுதான் நமக்கு அவைலபிள் ரிசோர்சஸ். இந்த அவைலபிள் ரிசோர்சஸை யாருக்கு கொடுத்தா ஃபர்ஸ்ட் முடிப்பாங்க? அப்படி முடிச்சுட்டா இந்த ரிசோர்சஸும் தவிர அவங்களுக்கு ஏற்கனவே இனிஷியலா அலோகேட் பண்ணிருப்போம்ல, அவங்களோடதும் ரிலீஸ் ஆயிடும். அதுக்கு தான் சொல்றோம், P0க்கு இவ்வளோ தேவைப்படுது, ஆனா நமக்கு இவ்வளவுதான் அவைலபிளா இருந்தது. ஆனா P1க்கு வந்து 112 தான் தேவைப்படுது, நமக்கு அவைலபிள் வந்து 332 இருக்கிறதுனால 332வும் நமக்கு ரிலீஸ் ஆயிடும் முடிச்ச பிறகு. இனிஷியலா நம்ம 2 ரிசோர்சஸ் ஏக்கு அலோகேட் பண்ணிருக்கோம், that also released. Now the newly arrived resources are 532. இப்போ 532 அவைலபிளா இருக்கிறதுனால இதை யாருக்கு கொடுத்தா ரிலீஸ் பண்ணலாம்? P2க்கு கொடுத்தா 6 ரிசோர்சஸ் வேண்டி இருக்கு, அப்போ இது கொடுத்தா முடிக்க முடியாது. ஸோ அதுக்காக P3க்கு கொடுக்குறோம். P3ல வந்து குறைச்சலா தான் தேவைப்படுது. இப்போ புரியுதா? பன்னீர்செல்வம் புரியுதுங்களா? பன்னீர்செல்வம் பாலாஜி, நீ இப்ப கிரேட் லேக்ல போய் சேர்ந்திருக்கணும் தம்பி. நீ சேர்ந்திருக்கிறது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல, கோடிங்க்கு தியரிக்கு எல்லாத்துக்குமே எஃபர்ட்லெஸ்ஸா நல்ல கிளாஸஸ் கிடைக்கும். பிசிபி கிளாஸஸ் அப்படிங்கிறது வந்து டவுட் கிளியரன்ஸ் கிளாஸஸ் மட்டும்தான். You couldn't able to expecting a individual person can give coding expert classes எல்லாம் கொடுக்க முடியாது. பிராக்டிக்கல் கிளாஸஸ் 3 கொடுக்குறோம்னா நாங்க ஒரு புக்கு கொடுத்துறோம். உங்களுக்கு புக்கு கிடையாது, அந்த புக்கை வந்து நீங்க வீட்லயே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அதுல என்ன டவுட்ஸ் இருக்கோ அதுதான் அங்க பிராக்டிக்கல் கிளாஸஸ்ல வந்து கேட்கணும். ஓகே, அதுதான் இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல உள்ள உங்களுக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின். இந்த தியரி கிளாஸஸுமே அந்த டவுட் கிளியரன்ஸ்ங்கிறது வந்து வாலண்டியரா கேட்க மாட்டேங்க அப்படிங்கிறதுனாலதான் சிலபஸ்ல உள்ள ஜிஸ்ட் எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோம்னா ஒரு ஜிஸ்ட் கிடைச்சிட்டா நீங்க படிச்சுக்குவீங்கிறதுனாலதான் அதை சொல்றது. பாலாஜி, யுவர் யூஜி டிகிரி என்னம்மா? உங்க யூஜி டிகிரி என்ன பாலாஜி சார்? which degree you have completed in UG? Where you have studied? சீக்கிரமா கொடுத்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க. 200 ஆட் பண்ணலம்மா, நான் இனிஷியலா அலோகேட் பண்ணிருக்கேம்மா. இந்த அலோகேட் பண்ணிட்டா ஆட் பண்றது எதுக்குன்னா அந்த இனிஷியல் அலோகேஷனும் நமக்கு கிடைச்சிருதுல. ஒரு ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நம்ம இனிஷியலா கொஞ்சம் கொஞ்சம் ரேண்டமா அலோகேட் பண்ணிருக்கோம், இப்பவும் புதுசா கொஞ்சம் கொடுக்குறோம், தேவைப்பட்டதெல்லாம் கொடுத்துறோம். அப்போ இனிஷியல் அலோகேஷனும் கிடைச்சிரும், இதுவும் கிடைச்சிரும். அப்போ எல்லாமே மொத்தமா மத்ததுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில யூஜி எங்க படிச்ச? யூஜி என்ன கோர்ஸ் படிச்ச? பிசிஏவா?
Balaji, Madras University, which college and which course you have studied? Where you are working now? Okay. You come and meet me during that practical classes. We'll discuss everything. Okay, I'll go with the next topic, recovery management. Recovery management, 3 stages of database recovery. இப்போ ஏதாவது ஒரு இது நடந்துருச்சு, ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதா இது 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் ஒரு ஃபெயிலியர் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், சிஸ்டம் ஃபெயிலியர் அப்போ என்ன பண்ணலாம், ஆஃப்டர் ஃபெயிலியர் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் ரெக்கவரி. ப்ரீ கண்டிஷன், கண்டிஷன் அண்ட் போஸ்ட் கண்டிஷன். டிரான்சாக்ஷன் ஃபெயிலியர் நடந்தது அப்படின்னா என்னென்ன ஃபெயிலியர்லாம் நடக்கலாம் டூரிங் த கண்டிஷன் அப்படின்னா டிரான்சாக்ஷன் ஃபெயிலியர்லாம் நடக்கலாம். டிரான்சாக்ஷன் ஃபெயிலியர் அப்படின்னா என்ன, இன்கரெக்ட் இன்புட் அவுட்புட், ரிசோர்ஸஸ் அலோகேட் பண்றதுல பிரச்சனை இருக்கலாம், இல்ல டிஸ்க்ல கேம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபெயிலியர் மே ஹேப்பன் இன் ஹார்ட் டிஸ்க் ஆர் floppy disk or anything else. In that deadlock may be occurred. So incorrect IO, deadlock, இந்த இதெல்லாம் வர்றப்போ டிரான்சாக்ஷன் ஃபெயிலியர் ஆகும். அட் த டைம் நீங்க ரீஸ்டார்ட் பண்ண ரிசோர்ஸஸை ரீஸ்டார்ட் பண்ணலாம், இல்லைன்னா உங்க சிஸ்டத்தையே ரீஸ்டார்ட் பண்ண அது ரெக்கவர் ஆகிடும். அடுத்து சிஸ்டம் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லும்போது சிஸ்டம் கிராஷ், ரேம் ஃபெயிலியர் ஆகும், இல்லை ஒரு சிஸ்டமே கிராஷ் ஆக பிளாங்க் ஆகிடும். இந்த மாதிரி சுச்சுவேஷன் எஸ்எம்பிஎஸ் ப்ராப்ளம் வரலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள், மதர் போர்டு பிரச்சனை வரலாம். ஸோ இந்த மாதிரி ஃபெயிலியர்ஸ் பேர் தான் என்னது, சிஸ்டம் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறோம். மீடியா ஃபெயிலியர் அப்படிங்கிறது டிஸ்க் கிராஷ், பவர் ஃபெயிலியர், அப்புறம் சம்டைம்ஸ் ஓவர் யூசேஜ் ஆஃப் டிஸ்க் இருந்தாலும் அது இப்போ நம்ம எல்லாமே ஹார்ட் டிஸ்க் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏர்லியர் டேஸ்ல ஃப்ளாப்பி டிஸ்க் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நீங்க அந்த ட்ராக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் ட்ராக்ஸ் அண்ட் செக்டார்ஸா தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. சப்சிக்வெண்ட் ட்ராக்ஸ் அண்ட் செக்டார்ஸ் ரிப்பீட்டடா அந்த ஹெடர் அக்சஸ் பண்ணிக்கிட்டே இருந்ததுன்னா அந்த இடத்துல சில தேய்மானங்கள், அங்க இருக்கிற போட்டோ எலக்ட்ரிக் மெட்டீரியல் டெபாசிட்டேஷன் ரெடியூஸ் ஆயிடும். ஸோ அந்த reduction of photoelectric materials, reduction in that particular part of the disk, it may gives an error failure, and that type of failure is called the media failure. ஸோ இதெல்லாம் என்னென்னங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் டேட்டாபேஸ் அப்டேட். இது எதுக்கு அப்படின்னா, சரி இந்த மாதிரி இப்போ நாம என்ன பார்த்தோம்னா, சாரி, இந்த ப்ரீ கண்டிஷன் போஸ்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்றோம்ல. இப்போ டிரான்சாக்ஷன் ஃபெயிலியர்னா அந்த சிஸ்டம் அந்த இது நம்ம கண்டுபிடிச்சு ரெக்கவர் பண்ணிடலாம். சிஸ்டம் ஃபெயிலியர்னாலும் ஏதாவது ஒரு பார்ட்டை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். மீடியா ஃபெயிலியரும் அந்த டிஸ்க் இதெல்லாம் பண்ணிடலாம். போஸ்ட் கண்டிஷன், அதாவது ப்ரீ கண்டிஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, போஸ்ட் கண்டிஷன் ஓகே, இதெல்லாம் ஃபெயிலியர் வந்ததுக்கு அப்புறம் அந்த கண்டிஷன்ல பண்றதுக்கு ப்ரீ கண்டிஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது எதுக்கு ப்ரீ கண்டிஷன் என்ன, இப்ப நம்ம எப்படி நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா, அப்டேட்ஸ் எல்லாம் பேக்கப் எடுத்து வச்சுக்கணும், அப்படிதானே? பேக்கப் எடுத்து வச்சுக்கிறது, மிரரிங் பண்ணி வச்சுக்கிறது, இதெல்லாம் ஒன் வே ஆஃப் ப்ரீ கண்டிஷன் ஃபெயிலியர். ஃபெயிலியரை நம்ம கொஞ்சம் வந்தா கூட முன்னாடியே நம்ம எடுத்து வச்சிருந்தோம்னா அதை ஈஸியா ரெக்கவர் பண்ணிடலாம். This is
called redundant. இது நீங்க கன்ஃபியூஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். டேட்டாபேஸ் பேசிக் அப்டேட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது வந்து என்னன்னா நோ ரீடு நோ அன்டு. இது வந்து டெஃபர்டு அப்டேட்டு இமீடியட் அப்டேட்டுன்னு ரெண்டு இருக்கு. டெஃபர்டு அப்டேட் அண்ட் இமீடியட் அப்டேட்னா நாட் தி பிசிக்கல் டேட்டாபேஸ் ஆஃப்டர் ஃபினிஷிங் தி கமிட் பாயிண்ட். இதுல வந்து இமீடியட் அப்டேட்ங்கிறது வந்து டேட்டாபேஸ் இமீடியட்லி அப்டேட் பை தி டிரான்சாக்ஷன் டியூரிங் த டைம் ஆஃப் எக்ஸிகியூஷன். டேட்டாபேஸ் இமீடியட்லி அப்டேட் பை த டிரான்சாக்ஷன் டியூரிங் தி டைம் ஆஃப் எக்ஸிகியூஷன். சரிங்களா? டைம் ஆஃப் எக்ஸிகியூஷன்ங்கிறது என்னது? ஏதாவது ஒரு அப்டேட் வந்ததுன்னா கமிட்னு கொடுக்கறது. கமிட்னு கொடுக்காம ரோல் பேக் பண்ணிட்டோம், டெஃபர் பண்ணிட்டோம்னு அர்த்தம். வாட் எவர் அப்டேஷன்ஸ் கேரிட் அவுட். இது வந்து முதல்ல இருந்தே பேசிக் அப்டேட் ஸ்ட்ராட்டஜி. டெஃபர் பண்ணலாம், இல்ல இமீடியட் அப்டேட் பண்ணலாம். அதுதான். டூ திங்ஸ் கேன் ஹேப்பன். கமிட் பண்ணி நீ பண்ண டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் அப்டேஷன்ஸ் எல்லாம் பெர்மனன்ட் பண்ணலாம். அண்டு பண்ணி என்ன பண்ணலாம்? You should revoke all the transaction updations. ஓகே, சரி. ஃபெயிலியர்ல பார்க்கலாம். ஃபெயிலியர்ல என்ன அப்படின்னு சொன்னா ப்ரீ கண்டிஷன் ஃபெயிலியர். ப்ரீ கண்டிஷன் ஃபெயிலியர் வராம எப்படி வந்தாலும் நம்ம ரெக்கவர் பண்ண முடியணும். இல்லை, அதுக்கு ஒரு மெஷர் எடுத்து வச்சிருக்கணும். அதுக்குதான் சொல்றாங்க எமர்ஜென்சிக்கு சேவிங்ஸ்னு ஒண்ணு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றோம்ல. வீட்டுல சேவிங் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வருதா சேவிங்ல இருந்து நம்ம எடுத்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஓகே, ரெய்ட் அப்படிங்கிறது என்னன்னா ரிடண்டன்ட் அரே ஆஃப் இன்எக்ஸ்பென்சிவ் இண்டிபெண்டன்ட் டிஸ்க். ஓகே, ரிடண்டன்ட் அரே ஆஃப், ரிடண்டன்சினா என்ன? டேக்கிங் டூப்ளிகேட்ஸ். ரிடண்டன்ட் அரே ஆஃப் இன்எக்ஸ்பென்சிவ் இண்டிபெண்டன்ட் டிஸ்க். சரி, ரெய்ட் 0 லெவல், RAID 1 லெவல் அப்படின்னு ரெண்டு வகையா நிறைய லெவல் இருக்கு. இந்த லெவல் என்ன அப்படின்னு பாக்குறோம். நம்ம கொடுக்குற ஃபைலை பிளாக்கா ஸ்டோர் பண்றோங்கிறது நமக்கு தெரியும். இப்போ இருக்கிற பிளாக்க A1ங்கிறது ஒரு டிஸ்க்லையும், A2ங்கிறது இன்னொரு டிஸ்க்லையும், A3ங்கிறது ஒரு இது, A4 இன்னொரு டிஸ்க்லையும் பிளாக்கா ஸ்டோர் பண்ணிட்டு வச்சோம்னா டிஸ்க் 1 போனாலும் டிஸ்க் 0ல இருந்து நம்ம பாதியை ரெக்கவர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சென்ஸ்ல RAID 0 லெவல் டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. ஆனா RAID 1 லெவல் என்னன்னா இப்போ ஏதாவது பாதி போய் பாதி இருந்து என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்காக தான் RAID 1 லெவல் செய்யறாங்க. RAID 1 லெவல் என்ன செய்யறோம்னா கம்ப்ளீட்டா A1 to A9 ஆல் பிளாக்ஸ் ஹேவிங் அ டூப்ளிகேட், அந்த மாதிரி டூப்ளிகேட் பண்ணி வச்சிருவோம். அப்படி மிரரிங் பண்ணிடுவோம். மிரரிங் நீட் மோர் ப்ராசஸ் அஸ் வெல் அஸ் எக்ஸ்பென்சிவ். பட் இட் இஸ் எக்ஸ்பென்சிவ் தான் இல்லையா? ஆனா இதுல வந்து ஸ்லைசிங் பண்ணி பண்ணணும். A to Z இருந்தா A to M வந்து ஒரு இதுல இருக்கும், N to Z வந்து இன்னொரு இதுல இருக்கும். stripping the file, stripping the content. பட் ஹியர் வந்து மிரரிங் தி கண்டென்ட். இதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, இதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. சரி, இந்த பிரச்சனைக்கு RAID 2ங்கிற ஒரு லெவல் கொண்டு வராங்க. RAID 2 லெவல் வந்து எரர் கரெக்டிங் கோடுன்னு ஒண்ணு வச்சுட்டு, இதுல நீங்க டிஜிட்டல் அது படிச்சிருந்தீங்க, கிளாஸஸ் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிஜிட்டல் இதெல்லாம் படிக்கும்போது ஹேமிங் கோடு, பேரிட்டி செக் அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. வாட் இஸ் பேரிட்டி செக் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் தான் எரர் கரெக்டிங் கோட்ஸ். Every information we have stored in the zeros and ones in our computer, that we know that. But the thing is, you need to check that it's suppose if any zero may change into one or one may be changed into zero, how we can correct that? Whether how can you identify that content having the error or not? For that only we have to use the parity check. இப்போ ஆட் பேரிட்டி செக் அப்படின்னு சொன்னா நீங்க அனுப்பும்போது ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருந்ததுன்னா அந்த ஆட் பேரிட்டி செக்ல வந்து ஒன்னு செட் ஆயிருக்கும். ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருந்தா 0ன்னு செட் ஆயிருக்கும். ஸோ இது ஒரு இடத்துல இருந்து நீங்க இன்னொரு தடவை அதை டிரான்சாக்ஷன் பண்ணும்போதும்
அந்த இடத்துல இந்த parity செக்கை முதல்ல செக் பண்ணிக்குவீங்க. அப்போ parity செக் பிட் வந்து 1ன்னு இருந்தா அப்போ ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அந்த ப்ராசஸை தான் இங்க வந்து. அது மட்டும் இல்லாம ஹேமிங் கோட் அப்படிங்கிறது இன்னொரு மெத்தடு. ஸோ இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி இந்த ரெய்ட் லெவல்லையும் இங்க யூஸ் பண்றாங்க. இதுல என்ன பண்றோம்னா இப்படி பிரான்ச்சா பண்ணாம split the data into bitwise and store. B1, B2, B3, A1, A2, A3ன்னு பண்ணிட்டு இந்த எரர் கரெக்டிங் கோடுன்னு ஒரு அடிஷ்னல் ஒரு டிஸ்கை நம்ம ஆட் பண்றோம். அது ஒரு டிஸ்க்லயே எல்லாம் இப்போ டிஸ்க் 0, 1, 2, 3 டிஸ்க் 4ல என்ன கொடுக்குறோம்? A11, A12, A23, A34. ஏன் அப்படி சொல்றோம்? இது ரெண்டையும் கம்பேர், டிஸ்க் 1ஐயும் டிஸ்க் 2ஐயும் கம்பேர் பண்ணி இங்க ஒரு parity பிட் இருக்கும். A2ஐயும் A3யும், that is disk 2, disk 1, disk 2, disk 2, disk 3, இந்த ரெண்டையுமே 1, 2, 3, A12, A23, A34. இப்போ இந்த ரெண்டு இதுக்கும் உள்ள parity பிட்டை மட்டும் இங்க செக் பண்ணி வைக்குது. இப்ப இங்க ஏதாவது ஒரு டிஸ்க்ல உங்களுக்கு பிரச்சனை வந்ததுனாலும் இந்த parity பிட் செக்க வச்சு நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இதுல உள்ள கான்செப்ட். Split the data bitwise and store. Slow write operation and faster read operation can carry forward here. 2 bits are used for error code storage. It is not expensive. Yes, இது வந்து ஏன்னா ரெண்டு பிட் தான் ஒரு டிஸ்க்ல ஸ்டோர் பண்றோம். அந்த பிட்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருந்தாலே இந்த பர்டிகுலர் டிஸ்க்ல இந்த 1க்கு பதிலா 0ன்னு மாறி இருக்கு, அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவா நிறைய எக்ஸ்பென்சிவா ஒரு மிரரிங் பண்ற அளவுக்கு ஒரு புது டிஸ்கை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த இதுலயுமே ஏதாவது ஒரு பிட்னா பரவாயில்ல, மோர் தேன் 1 பிட்ல எரர் இருந்ததுனாலும் இதுல எரர் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு என்ன பண்றது? அப்போ வாங்க RAID 3 லெவல். The data is divided into bitwise. Here parity bit check is used for error correcting and check odd parity and even parity. ரெண்டுமே செட் பண்றாங்க. odd number of ones இருந்தா 1, even number of ones இருந்தாலும். இங்க A1, A2, A3, A4, A5, A6 அப்படின்னு பிட்வைஸா செய்யறாங்க. ஒரு parity error செக்குங்கிறது அதே மாதிரிதான், லெவல் 2 மாதிரியே தான் 3ல. இந்த இதை எல்லா இந்த இது இருக்கு இல்லையா, 1, 2, A1, A2, A3 பிட்டை எல்லாத்தையும் எக்ஸ்ஆர் பண்ணி இதுல போடுறோம். எக்ஸ்ஆரிங் ஆபரேஷன் தெரியும் இல்லையா? எக்ஸ்ஆர் ஆபரேஷன் இஃப் ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருந்தா செட் டு 1, ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருந்தா அது 0ன்னு வரும் இல்லையா? தெரியும்ல? AND ஆபரேஷன், ஆர் ஆபரேஷன், எக்ஸ்ஆர் இதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவ் யூனிவர்சல் கேட் ஆபரேஷன். ட்ரூத் டேபிள் ஃபார் தட், அதெல்லாம் நீங்க டிஜிட்டல்ல படிச்சிருப்பீங்க. தட் வில் பி operated here. So that bitwise operation is helpful for that RAID 3 level. And another one is RAID 4 level. The data is divided into block wise, not bitwise. இப்படி பிட்டா ஸ்டோர் பண்றதுனால இந்த எரர் கரெக்டிங் கோட்ல ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நமக்கு பிரச்சனையா இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்? இதை பிளாக்கா ஸ்டோர் பண்ணிட்டு பிளாக்குக்கு ஒரு செக் வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. The performance of the system boosted because simultaneously read and write operation can possible in block. ஒரு பிளாக்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பிளாக்ல உள்ள இன்ஃபர்மேஷனை எல்லாமே நம்ம ரீட் பண்ணலாம். ஒவ்வொரு பிட்டான்னு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. பட் டிரான்ஸ்ஃபர் ரேட் இஸ் லெசர் தேன் தி RAID 3. பிட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஈஸியா பண்ணலாம். பிளாக்கா பண்ணும்போது இட் வில் டேக் டைம் ஆல்சோ. அதான், பிகாஸ் ஆல் த டேட்டா ஐட்டம்ஸ் இன் அ பிளாக் நாட் இன்வால்வ் இன் டேட்டா டிரான்ஸ்ஃபர். ஏன்னு புரியுதா? பிட் வைஸா ஏன் ஸ்டோர் பண்றோம்? ஒரு பிளாக்ல 4 ரெக்கார்டு இருக்கலாம், 4 பிட் இருக்கலாம். ஆனா 4 ரெக்கார்டுமே ஒரு டிரான்சாக்ஷனுக்கு தேவைப்படாது அந்த பிளாக்ல.
அப்போ நீங்க ஒரு ஒரு பிட்டன் ஒரு ஒரு ரெக்கார்டை நீங்க ஆக்சஸ் பண்ணணும்னா அந்த பிளாக் ஃபுல்லா நீங்க எடுத்தீங்கன்னா 4 ரெக்கார்டையும் டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியிருக்கும். அந்த 4 ரெக்கார்டு தேவையும் இருக்காது. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இதுல உங்களுக்கு டிராபேக். பிட் வைஸா வைக்கும்போது அந்த எந்த பிட்டோ எந்த ரெக்கார்டோ அந்த ரெக்கார்டு மட்டும்தான் டிரான்ஸ்ஃபர் பண்றோம். அது ஈஸியா பிட் வைஸா இருக்கிறதுனால ஃபாஸ்டா டிரான்ஸ்ஃபரும் ஆகும். அதுல ஒரு அட்வான்டேஜ், இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஆனா இதுல என்னன்னா இந்த பேரிட்டி செக் வந்து ஒரு பிளாக்குக்குன்னா ஒரு ஃபுல்லாத்துக்குமே ஒரு பிட்டை வச்சுக்கலாம். அதனால இது ஒரு அட்வான்டேஜ். அதுல பேரிட்டிக்கே ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் ஒவ்வொரு பேரிட்டி தான் நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்குங்கிறது டிராபேக். சேம் திங் RAID 5 லெவல். RAID 5 லெவல்ல என்ன இருக்கும்னா A1, A2, A3, A4, இங்க AP அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல இந்த பேரிட்டி எல்லாமே ஒரு பிளாக்கா ஸ்டோர் பண்றோம், ஒரு டிஸ்க்ல ஸ்டோர் பண்றோம்ல. இந்த டிஸ்கே கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? இந்த பேரிட்டின்னு ஒண்ணு வச்சிருக்கோம், எரர் கரெக்டிங். அந்த எரர் கரெக்டிங் டிஸ்கே போயிடுச்சுன்னா இந்த 3 டிஸ்க்லயும் என்னென்ன எரர் வந்திருக்குன்னு எப்படி தெரியாதுல்ல. அதனால அந்த பேரிட்டி பிளாக்க வந்து ஷஃபிள் பண்ணி வைங்க. ஏற்கனவே நம்ம ஸ்டோர் பண்ற கண்டென்ட் டிஸ்க்லயே ஸ்டோர் பண்றங்க அப்படிங்கிறாங்க. A1, A2, A3, A4, AP, B1, B2, BP, B4, B5, C1, C2, C3, CP, C4. இந்த பேரிட்டி பிட் வந்து எங்க வேணாலும் ஷஃபிள் பண்ணி வச்சோம்னா அந்த ஃபுல்லா டெலீட் ஆகிறது வந்து அவாய்ட் பண்ணலாம். இப்ப ஏதாவது ஒண்ணு அவாய்ட் ஆனாலும் இதுல இருந்து நீங்க ரெக்கவர் பண்ணிக்கலாம். The parity data is placed in any disk of the block by using same hashing function. Some hashing function, not same. Yeah, some hashing function முன்னாடியே சொன்னேன். எப்படி இதை எதுல எது வைக்கிறது அப்படிங்கிறது நீங்க முதல்ல ரேண்டமா வச்சுட்டா கூட அது திரும்ப எரர் இருந்தா செக் பண்றதுக்கு அந்த parity bit எங்க இருக்குன்னு தெரியணும்ல. அப்போ some hashing function you have to apply. The same hashing function used to store the parity bit as well as you want to check the parity of the particular block. Understood? இப்போ இந்த ஏபி வந்து ஃபர்ஸ்ட் ஏவோட ஏபி வந்து ஸ்டோர்ட் இன் லாஸ்ட் டிஸ்க். ஆனா பியோட parity bit வந்து எங்க ஸ்டோர் பண்றோம்? சோ இது எப்படி பண்றீங்கன்னா சம் ஹேஷிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதுல ஸ்டோர் பண்றோம். அதே சேம் ஹேஷிங் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நீங்க அதுல இருந்து ரெக்கவரும் கரெக்டும் பண்ணிக்கலாம். இஃப் எரர் கரெக்டிங் டிஸ்க் இஸ் லாஸ்ட், அதர் டிஸ்க் ஆர் நாட் able to access in RAID 4, but that may be rectified in this RAID 5. Here, one disk is failed, you can rectify from parity check bit. But more than one disk failure not able to rectify. இதுலயுமே என்ன இருக்கு? More than one disk போயிடுச்சுன்னா ரெக்டிஃபை பண்றது கஷ்டம். அதுக்கு என்ன பண்றோம்? RAID 6. Here 2 bits are used to store error correcting code for rectifying the damage in more than one disk. AP, AQ அப்படின்னு 2 parity bit செக் பண்றோம். அந்த 2 parity பிட்டையுமே இந்த மாதிரி RAID 5 மாதிரியே ரேண்டமா அங்கங்க ஒரு ஹேஷ் ஃபங்க்ஷன் மூலமா அலோகேட் பண்றோம். அந்த கோடுக்கு பேரு தான் வந்து Reed Solomon code, which is used to fixing the error in disk. This is all hamming code, error, Reed Solomon code, parity check code, இதெல்லாமே டிஜிட்டல்ல நீங்க படிப்பீங்க. And then RAID 10 level. What is RAID 10 level? Combination of 1 and 0. RAID 0 levelல என்ன பண்ணோம்? டிஸ்கை வந்து ஸ்பிளிட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி ஸ்ட்ரிப் பண்ணி டிஸ்க் 1ல வந்து A1, A2, A1, A3, A5 அப்படின்னு ஆட் நம்பர் ஆஃப் பிளாக்கா வச்சோம். டிஸ்க் 2ல வந்து ஈவன் நம்பர் ஆஃப் பிளாக்ஸா வச்சோம். ஆனா 1ல என்ன பச்சோம்? RAID 1ல மிரரிங் பண்ணோம். அந்த ரெண்டையுமே கம்பைன் பண்ணி ஒரு மெத்தடை கொண்டு வரோம். அதுதான் என்னது? 0-1 லெவல் ஆர் 1-0 லெவல் அப்படின்ட்டு. இந்த காம்பினேஷன் ஆஃப் 1 and 0. சரி, A1, A2, A3, A4 அப்படின்னு ஒன்று ஸ்ட்ரிப்பிங்கும் பண்றோம். மிரரிங் பாருங்க, A1, A1
A1 A1 அப்படின்னு சொல்றது. A1 A2 A3 A4 A4 லெஃப்ட் ஹேண்ட் D1 D2 ல D3 D4 அப்படியே மிரரிங் பண்ணிருக்கா. அதான் 0 1 1 0னா A1 A2 A3 A4 அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் இது என்னென்ன ஸ்ட்ரிப்பிங் பண்றோம். மிரரிங் அண்ட் தென் ஸ்ட்ரிப்பிங். இது வந்து எப்பவுமே பெஸ்டான ஒண்ணு. மிரரிங் எடுத்து வச்சுக்கிறது, பேரிட்டி செக்கோ எதுவோ எந்த எரர் கோட் எதுவாவது பிரச்சனை வந்தாலும் இது வந்து காப்பாற்றும். மோர் தென் ஒன் டிஸ்க்ல நம்ம மிரரிங் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா தட் இஸ் த பெஸ்ட் ஒன். புரியுதா? ஆர் யூ அண்டர்ஸ்டுட்? RAID, ரிடண்டன்ட் இன்எக்ஸ்பென்சிவ் டிஸ்க். ஓகே, புரியுதுங்களா? RAID புரியுதா? இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். பிக் கொஸ்டின்ல வர வாய்ப்பு இருக்கு, 2 மார்க் கொஸ்டின்லயும் இம்பார்ட்டண்டா இருக்கும். சரி, RDBMS ஆர்கிடெக்சர். RDBMS ஆர்கிடெக்சர் அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் a centralized one. அண்ட் சென்ட்ரலைஸ்டு ஒன்று அப்படின்னா என்னன்னா டிஃப்ரெண்ட் வகையான ஆர்கிடெக்சர் இருக்கு. முதல்ல நம்ம ஏர்லியர் ட்ரெடிஷ்னல் இது வந்து சென்ட்ரலைஸ்டு ஒன். another one is client server. Another one architecture is distributed architecture. Another one is parallel architecture. ட்ரெடிஷ்னலா இனிஷியலா என்ன வந்தது, சென்ட்ரலைஸ்டா ஒன்று இருக்கும், அங்க இருந்து தான் நம்ம எல்லாமே எடுத்துக்கிற மாதிரி இருந்தது. பொதுவாகவே டிபிஎம்எஸ் ஆர்கிடெக்சர் அப்படின்னு வந்தாலே உங்களுக்கு மல்டி ப்ராசஸிங் அப்படிங்கிறது கான்செப்ட் தான். மல்டி ப்ராசஸிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து எல்லாமே வச்சுக்குவோம். கிளையன்ஸ் வந்து கேட்கும்போது சர்வர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். த சர்வர் இஸ் சென்ட்ரலைஸ்டு ஒன். Clients are nodes. From the clients asking the request, whatever request according to that, the server will respond to them. That is the client server technology. அடுத்து வந்து distributed one. Distributed one அப்படின்னா peer to peer. Peer to peer architecture அப்படின்னா என்னன்னா எல்லாருக்கும் எல்லாமே அவைலபிளா இருக்கும். எல்லாம் யார்கிட்ட இருந்து எடுக்கணும், யார்கிட்டையும் போய் ரெக்வெஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அந்த மாதிரி சிச்சுவேஷன் டிஸ்ட்ரிபியூட்டட் ஒன். புரியுதுங்களா? இப்போ கிளவுட் ஆர்கிடெக்சர்ல HDFS அப்படிங்கலாம் சொல்றோம்ல, ஹடூப் ஆர்கிடெக்சர், டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் ஆர்கனைசேஷன், அந்த மாதிரியான இதுலலாம் எல்லா இடத்துலயுமே எல்லாமே டூப்ளிகேட்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ ஏதாவது ஒரு இது கம்ப்ளீட் சிஸ்டம் போயிடுச்சுனாலும் இன்னொரு சிஸ்டத்துல இருந்து நம்ம இன்னொரு இதுக்கு நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம். அந்த பர்பஸ்க்காக தான் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆர்கிடெக்சர். ஓகே, இதுல சிங்கிள் சர்வர் இருக்கு, மல்டி சர்வர் இருக்கு. டிஸ்ட்ரிபியூட்டட்னாலே மல்டிபிள் சர்வர். மாஸ்டர் ஸ்லேவ் ஆபரேஷன். அடுத்து வந்து parallel ஆர்கிடெக்சர். parallel ஆர்கிடெக்சர் என்ன? மல்டிபிள் ப்ராசஸ் இருக்கும், இருக்கிற ஒர்க்கை வந்து ஸ்பிளிட் பண்ணி பேரலல்ல பண்றது. ஒரே வேலைய பேரலல்ல எல்லாரும் பண்ணலாம். ஒரு 10 வேலை வந்திருக்கு, 10 மெஷின்ல பேரலல்ல பண்ணி முடிச்சிடுறது. தட் இஸ் பேரலல் ப்ராசஸ். பட் இந்த கிளையன்ட் சர்வர் டிஸ்ட்ரிபியூட்டர்ல எல்லாம் அடுத்தடுத்து ஒவ்வொன்று சீக்வென்ஷியலா தான் வேலை நடக்கும். பட் பேரலல் ப்ராசஸிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஆர்கிடெக்சர். Multiple resources available, multiple process can carried out in a parallel way. Database management system can either we can use single tier or multi-tier architecture or n-tier architecture. சிங்கிள் டயர் அப்படிங்கிறது ஒரு சர்வர் இருக்கும், எல்லா கிளையண்ட்டும் அந்த ஆக்சஸ் பண்றது வந்து சிங்கிள் சர்வர் அப்படின்னு சொல்றோம். 2 tier ஆர்கிடெக்சர்னா there is a one இன்டர்ஃபேஸ் ஏபி இருக்கு, அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸ், அங்க ப்ராசஸ் இருக்கு. அது வந்து அந்த ப்ராசஸ் வந்து சர்வருக்கு ஒரு ஃபில்டர் மாதிரி ஒரு எல்லாத்துட்ட இருந்து கலெக்ட் பண்ணி என்ன வேணுங்கிறத ஸ்ட்ரீம் பண்ணி அது பண்ணும். யார் யாருக்கு என்ன நமக்கு எப்படி நமக்கு ஓஎஸ் இதெல்லாம் இன்டர்ஃபேஸா இருக்கும் அது மாதிரி.
3 tier ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது வந்து அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸ் வந்து இடையில ஒரு டிபி என்ஜின் ஒன்று வச்சிருக்காங்க. அந்த டிபி என்ஜின் வழியா ஃபில்டர் பண்ணி என்னென்ன இன்ஃபர்மேஷனை எந்த அளவுக்கு ஃபாஸ்டா கொடுக்க முடியுமோ அதை வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுக்குது. தட் இஸ் கால்டு 3 tier ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது. என்டையர் ஆர்கிடெக்சர்ல இந்த டிபி என்ஜினிய டிஃப்ரெண்ட் லேயர்ஸா ஒவ்வொரு ஒர்க்கையும் ஒவ்வொரு லேயர் பை லேயரா ப்ராசஸ் பண்ணி டேட்டாபேஸ்ல இருந்து எடுத்து கிளையண்ட்டுக்கு ஃபாஸ்டா கொடுக்குது. தட் இஸ் என்டையர் ஆர்கிடெக்சர். இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் ஆர்கிடெக்சர் தான் என்ன அப்படிங்கிறது வந்து எல்லாமே ஒரு சர்வர் கண்ட்ரோல் இருக்கும். ஈவன் தோ த இன்ஃபர்மேஷன்ஸ் ஹேவ் டிஸ்ட்ரிபியூட்டட், இந்த சர்வர் நோட்ல எந்தெந்த இடத்துல என்னென்ன டூப்ளிகேட்ஸ் இருக்குங்கிறதுக்கு மெட்டா டேட்டா இங்கே இருக்கும். அந்த அலாங் வித் த ஒரிஜினல் டேட்டா தட் வில் பி recovered, that will be used for recovering the information. Peer-to-peer or centralized one, centralized database, everyone are client one. That is the client server architecture. Otherwise we can master slave அப்படிங்கிறது வந்து ஒரு மாஸ்டர் நோட் இஸ் தேர், எவ்ரிதிங் இஸ் கெப்ட் இட் இன் ஒரு அது என்ன சொல்றது, அது வந்துட்டு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக யூஸ் பண்றது. அட் த சேம் டைம் என்னென்ன டிரான்சாக்ஷன் எங்கெங்க போகுது, என்ன நடக்குது, எந்த இடத்துல எது ஸ்டோர் ஆகுதுங்கிறது சொல்லும். அது யார் யாருக்கு எந்தெந்த இடத்துல போய் சேவ் பண்ணு, இதுல இத்தனை டூப்ளிகேட் பண்ணு, இந்த ஃபைல வந்து இத்தனை டிஸ்க்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ, அதான் சேஃபா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு சர்வர்ல இருந்து இன்னொரு சர்வருக்கு கொடுக்கும். தட் சர்வர் along according to the instruction it will be carried out. That is master slave one. peer to peer architecture வந்து எல்லாமே யூஸ் பண்ணிக்கிறது. நோ there is no control in சர்வர்னு தனியா ஒண்ணு இல்லாம எல்லாருமே ஒரு ஸ்டார் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க டோபாலஜில, நெட்வொர்க்ல படிக்கும்போது படிப்பீங்க. parallel ஆர்கிடெக்சர்ங்கிறது ஒரு ப்ராசஸ் டிபியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறது எல்லா ப்ராசஸுக்கும். எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில உங்களுக்கு அவுட்கம் parallel ரெடியூஸ் பண்ணிடும். தட் இஸ் மேப்பிங் as well as reducing into one outcome. cloud architectureங்கிறது என்ன? That is also centralized one, but the thing is with the help of internet we are accessing that infrastructure, application and hardware storage, everything will be shared. That will be provided to the client. Centralized one with the internet we can accessing. That is virtual machines we have created according to our request, that will be used by our process. So, okay guys, all the best, study well, come to our lab, be ready with that. நீங்களே உங்க வீட்லயே போட்டு பார்த்துட்டு வாங்க. 3 செஷன்ஸ் தான் கொடுக்குறோம். 3 செஷன்ஸும் கம்ப்ளீட்டடா கண்டிப்பா எல்லாரும் வரணும். வேற எதுவும் டவுட் இருக்கா? Is there any doubt in that DBMS? Lab session, everything internal நீங்க அட்டெண்ட் பண்ணணும். ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் எப்போ எல்லாமே வெப்சைட்ல போடுவோம். வெப்சைட்டை நீங்க வாட்ஸ்அப் பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வருதோ வரலையோ எல்லாம் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்குள்ளேயே என்ன பண்ணுங்க, ஐ வில் நோட் டவுன். சதீஷ் பாபு, குட், ஐ வில் நோட் டவுன். எக்ஸாம் அடுத்த நாள், எக்ஸாமுக்கு டைம் எதுவும் இல்லை. 3 நாள் கிளாஸ். இப்படிதான் ட்ரெடிஷனல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. Covered all the portion. I have given all the gist. சதீஷ், நீங்க எம்சிஏவா? ஒரு பிசிஏக்கும் எம்எஸ்சி ஐடிக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் கொடுத்துருங்க, நான் உங்களுக்கும் அனுப்பிடுறேன்.
What about MSc IT students? MSc IT ஸ்டூடெண்ட் ஒரு எல்லாரும் வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கோங்க, அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. BCA ஒரு குரூப், ஒரு மெயில் ஐடி கொடுங்க. MSc ITக்கு ஒருத்தவங்க மெயில் ஐடி கொடுங்க. Will send it. ஓகே, MSc IT ஒரு நிமிஷம். போதும் போதும் போதும். REKHAHRDM. KHR. BCA ஐஸ்வர்யாவா? ISU 2K 2 and 3. Okay, I have noted. BCA க்கு REKHARDM அவர் MSc IT க்கு சதீஷ் பாபு 2001 Outlook for MCA க்கு. I have noted down. I will share my screens and you may get it through that and study well. All the best. I'll leave my class. Okay. நீங்க நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன். அக்கார்டிங் டு தட் நீங்க புக்கு படிங்க. வேற புக்கு, ஆத்தர் புக் இருந்தாலும் படிங்க. நிறைய ஆன்லைன் கோர்ஸ்லாம் ஜாயின் பண்ணுங்க. என்ன எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறது எல்லாம் இன்னுமே பிஜிக்கு வந்துட்டு இதான் படிக்கணும் அதான் படிக்கணுங்கிற எண்ணமே இருக்கக்கூடாது. டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்ங்கிறது பேசிக் கான்செப்ட். இது வந்து உங்க கேரியருக்கு தேவையான ஒரு சப்ஜெக்ட். இது அந்த பேஸா வச்சுட்டு நீங்க நிறைய டெக்னாலஜிஸ் டேட்டாபேஸ்ல இப்போ வந்துருச்சு. ஸோ நீங்க நிறைய ஆன்லைன் கோர்சஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஹடூப் ஆர்கிடெக்சர்லாம் தெரிஞ்சுக்கணும். டேட்டா மேங்கோ டிபி இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஆன்லைன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஃப்ரீயா நிறைய இருக்கு. கோர்சரா, இடிஎக்ஸ், ஸ்வயம், என்பிடிஎல் எல்லாம் இருக்கு. அது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி நிறைய படிங்க. தெர் இஸ் நோ லிமிட் ஃபார் இட் இஸ் எனஃப் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். உங்க புக்ல உள்ளதெல்லாம் எனஃபே கிடையாது. அது டிபிஎம்எஸ்ங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி அது எமர்ஜ் ஆகிக்கிட்டே இருக்கு. பிகாஸ் வி ஆர் ஜென்ரேட்டிங் மோர் டேட்டா. ஹவு வி கேன் மேனேஜ் இட், தட் இஸ் த ப்ராப்ளம் டுடேஸ் சேலஞ்ச். பிக் டேட்டாலாம் எதுக்கு வந்தது? எப்படி இப்போ எப்படி ஏஐ பெருசா எமர்ஜ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? ஏன் இது 1950ஸ்லயே ஏஐ, 1940ஸ்லயே ஏஐ எல்லாம் வந்ததுதான். அப்பவுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து செஸ்ஸுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணாங்க, சாஃப்ட்வேர் ப்ரிப்பேர் பண்ணாங்க, ஹில் கிளைம்பிங்க்கு பண்ணாங்க. ஈவன் மெடிக்கல் ஃபீல்டுக்கு கூட ஏஐ வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்குறதுக்கு, ஆட்டோமேட்டிக் ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்குறதுக்கெல்லாம் இருந்தது தான். ஏஐ சாட் பாட்லாம் இருந்தது தான்.
ஆனா ஏன் அது எமர்ஜ் ஆகல அப்படின்னா டேட்டா நிறைய இல்ல, டேட்டா கலெக்ஷன் ரிசோர்சஸ் எதுவும் இல்லை. அதுதான் பிரச்சனை. இப்போ வந்து நமக்கு நிறைய சோசியல் மீடியா, நிறைய இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம இவ்வளோ டேட்டாவை வந்து ப்ராசஸ் பண்றதுக்கு குவாண்டம் மிஷின்ஸ் எல்லாம் இருக்கு இப்போதைக்கு. தட்ஸ் வை வி ஆர் அச்சீவிங் மோர் அண்ட் மோர் அப்ளிகேஷன்ஸ் த்ரூ ஏஐ அண்ட் ஆல். அப்ப நீங்க இத பேஸா வச்சுட்டு நிறைய படிக்கணும். இதுதான் எனஃப் அப்படிங்கிறது நான் சொல்ல மாட்டேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் நான் சொல்லல. திஸ் இஸ் ஆல்சோ நீட் and you should improve yourself with the help of so social medias. சோசியல் மீடியாவை நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே, பாய். I'll leave. Thank you for your listening.